ஒரு வசனங்களை நம்ம கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஆண்டவர் நம்மோடு பேசட்டும். ஸ்தோத்திரம். அவருடைய வசனம் தான் நம்ம பைபிள், நமக்கு ஞானம். ஸ்தோத்திரம். நமக்கு வாழக்கூடிய ஒரே ஒரு வழிகாட்டி இந்த வேத வசனம்தான். மற்றபடி இந்த உலகத்தில் நம்ம எதை நம்பி நம்ம வாழலாம் சொல்லுங்கள்? எதை நம்பி வாழ முடியுது? ஸ்தோத்திரம். எதை நம்பி நமக்கு வாழ முடியல. எது நம்ம நம்பி வாழ்ந்தாலும் நம்மளை கொண்டு வந்து ஒரு ஏமாற்றத்தில் கொண்டு போய் விட்டுரும். ஆனால் ஒன்று நம்மளை ஏமாத்தாத ஒரு புஸ்தகம் இருக்குன்னா இதுதான். நம்மளை திருப்திப்படுத்துகிற ஒரே ஒரு புஸ்தகம் இருக்குமானால் கர்த்தருடைய பைபிள் தான். இந்த பைபிளை நம்ம வாசிக்கும்போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறத நம்ம உணர்ந்துட்டோம்னா, அதை ருசி பார்த்துட்டோம்னா, நம்ம வாழ்க்கையை அழகாக கர்த்தர் கொண்டு போவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். பொல்லாத உலகத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, நல்ல உலகம் கிடையாது. அது என்ன எப்போ பார்த்தாலும் பொல்லாத உலகம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்கள் நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். போக 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 இந்த உலகம் ஆக்சுவலாக காட்டுறது எல்லாமே ஒரு மாயை தான். எல்லாம் ஒரு ஷோ தான். அது அந்த ஷோவை நம்ம உணராத வரைக்கும், அடி வாங்காத வரைக்கும் நம்ம ஜாலியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த அடி வாங்கினதுக்கு அப்புறம் தெரியும், பயங்கர சோர்வு வந்துடும், சோகமாக இருக்கும் வாழ்க்கை. ஆண்டவர் நம்மளை சோகமாக என்றைக்குமே வைக்கவே மாட்டாங்க. ஆனால் உலகம் என்ன சொல்லுதுன்னா, டெம்பரரியாக ஒரு சந்தோஷத்தில் நம்மளை வைக்கிது. இன்றைக்கி இதை செய்யாத அதை செய்யாத வாலிபனை இப்படி அப்படின்னு பேசுகிறது ரொம்ப ஈஸி. அதல்ல, அப்படி பேசுகிறது 1000 பேர் இருக்காங்க. ஆனால் அது பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. செய்யக்கூடாது எதுவோ அது நல்லா எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள், நல்லா ஃப்ரீயாக பேசுங்க. எது செய்யணும், எது நீங்கள் தான் சொல்லணும். பெரியவங்கெல்லாம் மண்டையாட்டுறாங்க, அவங்களுக்கு சில கேட்கலன்னா. வாலிப பிள்ளைங்களுக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தெரியாதா அவங்களுக்கு? சொல்லுங்கள், இந்த சைடு சொல்லுங்கள். தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும் இந்த சைடு. ஆனால் நம்மளால் செய்ய முடியல. அங்கே தான் ப்ராப்ளம். ஏன்னா நமக்கு பலன் இல்லை. ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, நீங்கள் அப்போ ஒரு நாளும் தோத்ததே இல்லையா? நாங்கள் தான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் மேடையை கொடுத்தோன்னே, ஒரு மைக்கை கொடுத்தோன்னே இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க. நிறைய நேரத்தில் என்னை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், பயமாக வேறு இருக்கும். சர்ச்சில் பேசிட்டு திடீர்னு வாலிப பிள்ளைகளுக்கு பேச முடியுமா? ஐயோ, நீங்கள்லாம் போகலையா? அதெல்லாம் நீங்களாம் தோற்று போகலையா? விழலையா? நல்லா விழுந்திருக்கேன், சரியாக விழுந்திருக்கேன். என்னடா இப்படி சொல்கிறாரு? ஐயையோ, இவர் மேலே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையும் போயிடும் போல இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். இல்லைங்க, நல்லா விழுந்திருக்கேன். வாழ்க்கையில் விழாத மனுஷனே இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டமான ஒரு உலக வாழ்க்கை. ஏன்னு கேளுங்க, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் எப்படின்னா, ஆண்டவரையும் ரொம்ப ருசித்திருக்க மாட்டோம், உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசபாசங்களையும் நம்ம விட்டு வெளியில் வர முடியாத பலனும் நமக்கு இருக்காது. இது ரெண்டு நடுவில் இருக்கக்கூடிய நடுத்தர ஸ்டேஜ். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? விளங்குதா? பயங்கரமாக ஆண்டவரை பிடிச்சி எலியா எலிசா மாதிரி, அப்படியா? எலியா எலிசா மாதிரி இருக்கிறேன் பாஸ்டர் அப்படிங்கிறவங்களாம் கை தூக்குங்க. ஐயோ, நிச்சயமாக நான் தூக்க மாட்டேன்றீங்க. ஒரு மோசை மாதிரி அப்படியும் இருக்க முடியல. இது ஒரு பக்கம் இழுக்குதே. எது என்ன இழுக்குது? ஒரு மாதிரி போகுது வண்டி. இன்னைக்கு இருக்கிறேன், நாளைக்கு சந்தோஷமாக இருப்பேனான்னு தெரியாது. இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தால் நல்லா இருக்குது, நாளைக்கு மறுபடியும் ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், 4 பேரை பார்க்கணும், எந்தையாவது கண்ணு பார்க்குது, எதையோ பண்ணுது, என் மூளை வேலை மாதிரி வேலை செய்யுது, ஏதோ எனக்கே கஷ்டமாக இருக்குது, நான் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்கிறது கூட எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் தள்ளப்படுது. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கும் ஒரு பலன் இல்லை. இந்த ரெண்டுக்கும் நடுவில் மாட்டி முழிக்கிற ஒரு ஸ்டேஜ். ரொம்ப நாளாக யோசித்தேன். இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நம்ம சர்ச்சு பிள்ளைங்களை நம்ம ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணணும் அவங்களுக்காக அப்படின்ட்டு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே, ஒரு நாள் கொடுங்க,
நான் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ தான் இந்த நாளை ஆண்டவர் நமக்கு வாய்க்க பண்ணார். வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள் பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்கும். இது நம்ம விதின் அண்ட் வித்தவுட். விதின் அப்படின்னா நமக்குள்ளேயே வரக்கூடிய கடுமையான சோதனைகள், கடுமையான சோதனை. வெளியில் வரக்கூடிய சோதனைகளும் இருக்கு. இனி வெளியில் வரக்கூடிய நபர்களால் நமக்கு வரக்கூடிய கடுமையான சோதனையும் இருக்கும். நம்ம சும்மா இருந்தால் சும்மா இருக்க விட மாட்டேங்கிறாங்க, உலகம் அப்படி இருக்குது. ஆக இது எல்லாத்தும் மத்தியில் எப்படி தான் வாழ, இப்படி எல்லாம் விழுந்து விழுந்து எந்திரிச்சு எந்திரிச்சு வாழத்தான் முடியுமா? ஸ்டேபிளாக என்னால் வாழ முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லார் மைண்டில் இருக்குது. சரி, இன்னைக்கு நான் நின்றுட்டேன், இப்படியே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் அப்படியே நிற்பேனா? என்னால் நிற்க முடியலையே. இட்ஸ் அ பிக் ப்ராப்ளம். நான் சொல்கிறது வாலிப செல்வங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, உங்களுக்கு மாத்திரம் இல்லை. ஒரு வயது போய்கொண்டிருக்கிறவங்களை தாண்டி போய்கொண்டிருக்கிற எல்லாருக்குமே இதுதான் கேள்விக்குறி. காரணம் என்ன? நம்ம இந்த உலகத்தில் ஒரு மோசமான இச்சைகள் நிறைஞ்ச, பாடு நிறைஞ்ச, வேதனை நிறைஞ்ச, கஷ்டங்கள் நிறைஞ்ச உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு காலத்தில் ஏசப்பா இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம். அதனால் நம்ம வாழ்க்கை ஏதோ ஒரு போயிட்டு இருந்துச்சு. அதாவது நம்ம செய்கிறது தப்புன்னு சொல்லக்கூடிய நிலைமையில் எதுவுமே இல்லை. ஆண்டவர் இல்லாமல் வாழ்ந்தா செஞ்ச தப்பை அது தப்பாகவே தெரிய மாட்டேங்குது. இப்போ ஆண்டவர் வந்துட்டார் நம்ம வாழ்க்கையில், ஏசப்பா வந்துட்டாங்க, பைபிள் வந்துருச்சு. அப்போது பைபிள் என்ன சொல்லுதுன்னா, சில காரியங்களை நீ விளக்கணும்னு சொல்லுது, சில காரியங்களை நீ சேர்க்கக்கூடாது, சில நபர்களை நீ சேர்க்கக்கூடாது, சில இடங்களுக்கு நீ போகக்கூடாது. இப்படியெல்லாம் க்ளீனாக என்ன செஞ்சிட்டாங்க, ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இப்படி சொல்கிறதுனால நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது, கஷ்டப்படுறாங்க. இப்போ நமக்கு தப்புன்னா என்னன்னு தெரிய வந்துருச்சு. ஆனால் எந்த தப்புன்னு எனக்கு தெரியுதோ அந்த தப்பு எனக்கு செய்யாமல் இருக்கிறதுக்கு எனக்கு பலனும் ஸ்ட்ரென்த்தும் இல்லை. அதுலேயே போய் 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 விழுந்துட்டுருக்கேனே. இன்றைக்கி ஆண்டோடைய பிள்ளைங்களே, வாலிப பிள்ளைங்களே, உங்களை வந்து பேர் எழுதாமல் ஒரு பேப்பரை கொடுத்து உங்கள் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால் எல்லாரும் பயங்கரமாக எழுதுவீங்க. பேரே எழுத வேண்டாம், ஒன்றும் எழுத பேசாமல் ஒரு பேப்பரை தர்றேன், அதில் நீங்கள் உங்கள் பிரச்சனைகள் எழுதுங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதில் நிறைய காமனாக இருக்கும், பொதுவான ப்ராப்ளம்ஸாக இருக்கும். நம்ம இவ்வளவு வளர்ந்துருக்கோம், ஆனால் இந்த அசுத்தமான காரியத்தை செய்கிறோமாடா, இது வெளியில் தெரிஞ்சால் போச்சுடா மானம் அப்படிங்கிற மாதிரி நிலைமைகள்லாம் கூட ரொம்ப ஈஸியாக வரும். இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது? கடினமான ஒரு உலகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் தான் நமக்கு வேதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வேதத்தை சரியாக படிக்காமலேயே நம்ம வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு நமக்கு மனசு அப்படித்தான் போகும், ரொம்ப எடுத்து படிக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, படியுங்கிறார், அதை செய்யுங்கிறார். அங்கே தான் இருக்குது. அதை ஒருவன் நேசிக்கும்போது நம்ம இந்த வேதத்தை ஆசையாக இது மேலே ஆசை வச்சு படித்து பண்ணும்போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். நம்முடைய வாழ்க்கை மாறுறத கண்கூட பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைப்பீங்க, இது என்னடா இந்த வசனம் புரிய மாட்டேங்குதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லை, அழகாக மேஜிக் நடக்கிறது போல் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குவார். அதனால் நான் இதை செய்யாத, அதை செய்யாத, அப்படி செய்யாது, இப்படி செய்யாதுன்னு திட்டுறதுக்கு நான் இங்கே வரல. அப்படி திட்டணும்னா உங்களுக்கு முன்னால் நான் பெரிய விழாமல் இருந்திருக்கணும். நான் எத்தனை முறை விழுந்திருக்கேன் தெரியுமா? அதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். எல்லாருமே நம்ம பலவீனர்கள். இன்னைக்கும் நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு நான் என்னை காப்பாற்றிக்கணும்னா, ஏதோ பாஸ்டர் ஆகிட்டேன், இங்கே வந்து நிற்கிறேன், மைக் கொடுத்துருக்குறாங்கங்கிறதுனால எனக்கு பாதுகாப்பு கிடையாது. எனக்கு பாதுகாப்பு பைபிள் தான். அல்லேலூயா. இதுதான். நான் இன்னைக்கு இதை படித்து ஆண்டவர்கிட்ட ஒழுங்காக இல்லைன்னா நானே விழுந்துருவேன். இதில் 2 காரியங்கள் என்னன்னு கேட்டால், ஒன்று இன்டர்னல் ப்ராப்ளம். நம்முடைய மாம்ச புத்தி ஆண்டவர் பக்கம் நம்ம போக விடாது. ரிலாக்ஸ் பண்ணுவோன்ட்டு தான் எப்போ பார்த்தாலும் ஒரு எண்ணம் வரும், ரிலாக்ஸ் பண்ணிடுவோம்.
தப்பான காரியத்துக்கு போகணுங்கிறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். ரெண்டாவது, இந்த உலகத்தில் பொல்லாத ஆவிகள் நமக்கு கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்ஸு ரொம்ப மோசமானது, நல்லா இல்லை. இந்த எல்லாமே, இந்த ரெண்டுமே பாருங்க, பரலோகத்தின் ஆண்டவர் ஏசப்பாவை நம்ம பிரியப்படுத்தவே விடாது, அவர் பக்கமே போக விடாது. இதுதான் நமக்கு பெரிய ஆபத்தாக இருக்குது. இதுலேருந்து தான் நம்ம ஜெயிக்கணும். இதுலேருந்து ஜெயிக்கணும்னா வேதம் ரொம்ப முக்கியம். இந்த வேதத்திலிருந்து நான் ஒரு சின்ன காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிரசங்கி அப்படின்ட்டு ஒரு புஸ்தகம் இருக்குது, பிரசங்கி அப்படின்னு ஒரு புஸ்தகம். இதில் 12வது அதிகாரம், 12வது அதிகாரத்தில் 12 விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு இதெல்லாம் நடக்குமா? நடந்தே ஆகும், கண்ணு முன்னால நடக்குது. அந்த வாழ்க்கையுடைய காரியத்தை ஒரு ஞானி, ஒரு ராஜா எழுதி வச்சிருக்கிறார். இந்த மனுஷன் யாருன்னு கேட்டா, நல்லா விழுந்து 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 எந்திரிச்சு விழுந்து செமையா அடி வாங்கினதுக்கு அப்புறம் புத்தி வந்து எழுதியிருக்கிறார். நல்லா அடி வாங்கி மோசமான வாழ்க்கைக்குள்ள போய் சரியா அடி வாங்கினதுக்கு அப்புறம் அவருக்கு ஞானம் வந்துருச்சு. அப்போ எழுதுறாரு 8வது வசனத்தை எல்லாருமே சேர்ந்து வாசித்துருவோமா? மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். நல்லா இருக்கே. எப்பப்பா சொல்ற? எல்லாம் அனுபவிச்சு விழுந்து எந்திரிச்சு அப்புறம் அவனுக்கு புத்தி வருது, தெரியுது, டேய் நம்ம அனுபவிச்சது பூரா மாயைடா அப்படின்னு. ஆனா இந்த ராஜாவுக்கு எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியுமா கொடுக்கப்பட்டுச்சு? இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருன்னு அவங்க அப்பா ரொம்ப தீர்க்கமா பேசினார். அவங்க அப்பா பேரு டேவிட், இவரு சாலமோன். கூப்பிட்டு சின்ன பையனா இருக்கும்போது, ஒரு வாலிப பையனா இருக்கும்போது கூப்பிட்டு டே தம்பி, நீ இந்த மாதிரி ஆக்கும், கர்த்தரை தேடணும், அப்போ தாண்டா உருப்பிடுவ அப்படிலாம் சொல்லி அவர் கண்ணை மூடிட்டார். நம்ம ஐயா கொஞ்ச நாள் என்ன பண்ணார், அதெல்லாம் உள்ளே வாங்கி அப்பா இப்படி சொன்னாங்களேன்ட்டு சொல்லி கொஞ்ச நாள் வண்டி நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ளே வந்துட்டார் இவர். கொஞ்சம் அந்த ஞானம் எல்லாம் அவருக்கு பயங்கரமாக கர்த்தர் தந்து, ஆண்டவர் ஞானம் ஏசப்பா கொடுத்துட்டு, இவன் கொஞ்சம் செல்வாக்கு, பொருள், வசதி இசதி எல்லாம் வந்தோடனே இவருடைய மனசு மோசமாக போச்சு, பழா போச்சு. ரொம்ப அசிங்கமான காரியங்கள்லாம் செய்ய துணிச்சலோடு செஞ்சிட்டான். அது என்ன செஞ்சான் ஏது செஞ்சான்லாம் நம்ம விட்டுருவோம், அதை பற்றி நம்ம ஏன் பேசுவோம், இருக்கட்டும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போது ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டான். ஆண்டவர் விட்டு தூரமாக போகிற மாதிரி ஆகி பயங்கரமாக கஷ்டப்பட்ட பிறகு திரும்பவும் என்னமோ ஆண்டவர் அவனுக்கு ஒரு கிரேஸ், ஒரு கிருபை கொடுத்தாரு. அவன் கண்ணு திறந்த பிறகு அவன் எழுதினான் பாருங்க, புத்திமதி, நீதிமொழிகளை எழுதி விட்டான், பிரசங்கி எழுதி விட்டான், உன்னத பாட்டை எழுதிட்டான், பயங்கரமாக எழுதினான். அப்போ அவனுக்கு பேர் பிரசங்கி. பிரசங்கின்னா என்னன்னு கேட்டால் ப்ரீச்சர்னு அர்த்தம். பிரசங்கம் பண்ணுறான்ல, அவனுக்கு பேர் பிரசங்கி. ஸோ இப்போ சாலமோன் ராஜா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். என்னத்தை தான் பிரசங்கம் பண்ணுறாரு? அவர் விழுந்து எந்திரிச்சு தோத்த பிறகு, ஞானம் வந்ததுக்கப்புறம், கண்ணு திறந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அவர் பேசுகிறார். அப்படித்தான் நடக்கும் பிரியமானவர்களே. நம்ம தப்பு செய்யும்போது அது நமக்கு தப்பாகவே தெரியாது, இப்படி தான் இருக்கும், பிளைண்டாக இருக்கும். நம்ம பேரண்ட்ஸ் எவ்வளவோ சொல்லுவாங்க, டேய் இது ராஜா இது பண்ணாதரா, அப்படி பண்ணாதரா, இப்படி பண்ணாதரான்னு. நமக்கு இருக்கிற அந்த குருவி மூளையில் நம்ம செய்கிறது நம்மது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணிகிட்ருப்போம். வாக்குவாதம் பண்ணி சாதிச்சு இரும்பு கம்பி மாதிரி நின்றுட்டுருப்போம். நம்ம பெற்ற பேரண்ட்ஸ் ரொம்ப வேதனைப்படுவாங்க, இப்படி நம்ம பிள்ளையா இப்படி பேசுது, நம்ம பிள்ளையா இப்படி நினைக்குது அப்படின்ட்டு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் அடி வாங்கினதுக்கு அப்புறம் அவன் கண்ணை திறப்பான் பாருங்க, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு எல்லாமே தெரியும். அதுக்குள்ள லைஃப் அப்படியே வேஸ்ட் ஆயிடும், எத்தனையோ நாள் போச்சு. அதனால என்ன ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னாக்க, ஆரம்பத்திலிருந்தே
அதுக்கு நம்ம விலகிட்டோம்னா அதுக்குன்னு ஒரு துணிச்சல் நமக்கு வேணும். யாரும் சொல்லி கொடுக்காமலேயே ஏசப்பா வழியில் நான் போவேங்கிற ஒரு பெரிய துணிச்சல் நமக்கு இருக்குமானால் விழுந்து எந்திரிக்க மாட்டோம். இதை காப்பாற்றி கொள்ளணும், இதை காப்பாற்றி கொள்ளணும். அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு வசனம் தந்திருக்கிறாங்க, ஆண்டவர் நமக்கு பலன் தர்றாங்க. இன்னைக்கு இந்த மாயையில் போய் நம்ம மாட்டி முழிச்சு இவன் எந்திரிச்ச மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்திரிச்சு ரொம்ப காலம் வீணாக போகும். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். நல்லா அடி வாங்கி எல்லாத்தையும் அனுபவிச்சதுக்கு அப்புறம் ஐயா சொல்கிற வார்த்தை மாயைன்ட்டான். அப்போ நீ இவ்வளவு நாளாக எல்லாத்தெல்லாமோ இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தியே, இதில் உனக்கு ஒன்றும் இன்பம் வரலையா, உனக்கு ஒன்றும் சந்தோஷம் வரலையான்னா அவன் அனுபவிக்காத ஒரு உலகமா என்ன இது? அவனுக்கு இல்லாத பணமா என்ன? ராஜாவுக்கு இல்லாத பணமா, பொருளா, ஆட்களா? அவ்வளவு அட்டகாசமும் பண்ணி போட்டான். பண்ணிட்டு என் வாழ்க்கையை திருப்தியாய் நான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தேன்னு என்னைக்காவது ஒரு இடத்துலையாவது எழுதி வச்சிருக்கிறானா? சாப்பாடு இல்லாமல் காசு இல்லாமல் பட்டினியாக கிடக்கிறவன் அவன் இந்த மாதிரி பேசுனா நியாயம்? என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க? நான் ஒரு நாள் கூட ஒழுங்காக சாப்பிட்டது இல்லைடா அப்படிங்கிறான். ஒரு நாள் கூட நல்ல ட்ரெஸ்ஸே நான் ஒன்று வாங்கினதில்லை, அப்படி இப்படிலாம் பேசும். அப்போ அவன் சொல்லிட்டு போனான்னா ஏதோ அவன்கிட்ட நியாயம் இருக்குதுன்னு சொல்லலாம். நல்லாடி ராஜா சாப்பிட்ற சாப்பாடை பற்றி எழுதியிருக்குது. சாலமோன் ராஜா ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு தெரியுமா? ஏகப்பட்ட மாடு ஆடு வெட்டி அவனோட கூட இருக்கிற அந்த அந்த மந்திரிகள் மினிஸ்டர்ஸ் அத்தனை பேருக்கும் போடுறதுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை செலவு. இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் அது இத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆடு மாடை வெட்டி சாப்பிட்டான். அவனுக்கு இல்லாத பஞ்சு மெத்தையா, அவனுக்கு இல்லாத ரதங்களா, குதிரைகளா? சொர்க்கம் மாதிரி அனுபவிச்சான் ஐயா. சொல்ல போனா இந்த இந்த பிரசங்கி இருக்கான இந்த ராஜாவை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் ரொம்ப பயங்கரமா எழுதி வச்சிருக்கிறார். அவ்வளவு ஒரு வெள்ளிய ஒரு ரோட்ல கிடக்கிற கல்லு மாதிரி இருந்துச்சான். தங்கம் அதுக்கெல்லாம் மதிப்பே இல்லை. வெள்ளி அப்புறம் வெண்கலம் இதெல்லாம் கல்லு மாதிரி கிடக்குதுன்னா, நமக்கு இன்னைக்கு 1 கிராம் வாங்கினா அது என்னமோ பெருசாக பத்திரமா வச்சிருக்கிறோம், கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கிறோம். அதெல்லாம் ரோட்டில் போடுற கல் மாதிரி அவங்க காலத்தில் இருந்திருக்குதுன்னா அது மேலே யாரும் மனசே வச்சிருக்க மாட்டாங்க. அடைச்சி இது ரோட்டில் போடுற கல் மாதிரி இருக்குடா. இவ்வளவு ஒரு செல்வாக்கு செல்வம், அவ்வளவு ஒரு மகிமையாக வாழ்ந்த ஒரு ராஜா கடைசியில் ஒரு வார்த்தையாவது சொல்லுவானா, நான் நல்லா வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவானான்னு பார்த்தா மோசமான வார்த்தையை போட்டு வச்சிருக்கிறான். மாயை மாயைன்னு சொல்லிட்டு கத்துறான். அப்படிதான் எத்தனையோ பாடகர்கள், சினிமா ஸ்டார்ஸு, ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸு, பிரபலமாக இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள்லாம் நல்ல வார்த்தைகளே கிடையாது, நல்ல வார்த்தைகளே கிடையாது. ஒரு பாடகர் இப்படி பாடினார். ஒரு பாடகர் நல்ல ஃபேமஸ் சிங்கர். நான் சின்ன வயசில் இருக்கும்போது சரியான பாட்டு பைத்தியம். அது ஆண்டவர் பாட்டு தெரியாது எனக்கு. அதனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பாட்டும் பாடிட்டு கிடப்போம். அது நீங்கள் உங்களுக்கு தெரியுமா என்னமோ அந்த போனியம், அப்பா, பீஜீஸு, பீட்டில்ஸு, போலீஸு, இப்படிப்பட்ட ஒரு கும்பல் பயங்கரமாக ட்ரம் அடித்து பாடிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் சத்தமாக கேட்டுட்டு பாடிக்கிட்டு கிடப்பேன். பாட்டு வராது, இங்கிலீஷ் வராது, ஆனாலும் அந்த மியூசிக்கு அந்த டியூன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் அடிமையானவன். இது என் கதை. அதனால் அதுக்கு அடிமையாக இருக்கும்போது ஒருத்தன் ஒரு பாட்டு பாடி இருக்கிறான், அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்ட்டு. அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ். இதை பாடினவன் பேர் கிளிஃப் ரிச்சர்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் பழைய காரியங்கள் கேட்டிருப்பீங்களோ என்னமோ எனக்கு தெரியாது. கிளிஃப் ரிச்சர்ட்ஸ். அதனால் இப்போ போய் என்ன செய்திடாதீங்க, கிளிஃப் ரிச்சர்ட்ஸை போய் பார்த்துடாதீங்க. பட் அந்த கிளிஃப் ரிச்சர்ட்ஸுங்கிறவன் அவன் ஆண்டவருக்குள்ளே வந்தவன். ஆண்டவருக்குள்ளே வந்து இந்த அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸுங்கிற ஒரு ஆல்பம் தயார் பண்ணான். நல்ல நல்ல பாட்டு, நல்லா பாடுவான். ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும், சவாலான பாட்டுகளாக இருக்கும். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், அப்படியே விழுந்து போயிட்டான். எத்தனையோ பாடகர்கள் நிற்க முடியல. ஜிம் ரீவ்ஸ்னு ஒரு
ஒரு ஆள், நம்மள நிறைய பேர் அந்த பாடல்கள் கேட்டிருப்போம். ஜிம் ரீவ்ஸ் கட்ட குரலில் பாடுவார், ஸ்வீட் வாய்ஸ். அவரை நிற்க முடியல கடைசியில். எத்தனையோ பேர் இப்படி அந்த அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸுங்கிற அந்த வால்யூம் போட்டவன் சொல்கிறான், உலகத்தில் பிறந்த எவனா இருந்தாலும் ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி இஸ் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சம்படி சம்திங். இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னாக்க ஏதோ ஒன்று அவங்கள வந்து கவருகிறது, ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க கவரப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த பாட்டை பாடினான். ஆனால் நீ கவரப்பட்டிருக்கிறது என்னங்கிறத கொஞ்சம் நீ யோசிச்சு பார்க்கணுன்ட்டு ஒரு பாட்டு பாடியிருக்கான். அது அந்த சாங்கில் வரும், சரியான மியூசிக்கோட வரும், அது பயங்கரமான மியூசிக்கோட வரும். அந்த வேர்டிங்ஸை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இது இது எழுதியிருக்கும். இந்த உலகத்தில் யாரோ ஒருவருடைய கண்ட்ரோலில் நிச்சயமாக எல்லா மனுஷர்களும் இருக்கிறாங்கன்ட்டு அவன் கொஞ்சம் திங்க் பண்ணி அதை கரெக்டாக தான் பாடியிருக்கிறான். யோசிச்சு பாருங்க. திடீர்னு ஒரு சிலர் டவால்னு ஸ்போர்ட்ஸுக்கு பின்னால் போய் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஆகணும்பா. நல்லது, நல்ல ஆசைகள் தான், நான் தப்புன்னு அதை சொல்லலை. நல்ல ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஆகணுங்கிறது தப்பு கிடையாது, அது ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸில் போகிறான். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஒரு சினி ஃபீல்டுக்குள்ளே போய் நம்ம பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் போகிறாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அரசியல் பாலிட்டிக்ஸில் போயிடுவாங்க, பாலிட்டிக்ஸில் போகிறாங்க. நீங்கள் இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்குங்க, நீ இதை செய்யாத அதை செய்யாத அப்படி பண்ணாது இப்படி பண்ணாதுன்னு நான் சொல்ல இங்கே வரவே இல்லை. எனக்கு அந்த மெத்தடே எனக்கு ரொம்ப பிடிக்காது. இது அதெல்லாம் மெத்தடு. புல்லுக்கு மேலே புல்லை கட் பண்ணிவிட்டு ரூட்டை அப்படியே வேறு அப்படியே வச்ச மாதிரி அது அது மறுபடியும் வேறெல்லாம் இருந்து மறுபடியும் என்ன செய்யும், முளைக்கும். இங்கே தான் நம்ம டீல் பண்ணுறது ரூட்டில் டீல் பண்ணணும். இப்படி பல துறைகள் பாலிட்டிக்ஸில் போகிறான். இன்னும் ஒரு சிலர் பிஸ்னஸ் பண்ணி பயங்கரமாக பிஸ்னஸ் ஆகி பணத்தில் மிதக்கணும்டா, நம்ம பெரிய ஆளாகணும்டா, அந்த லைனில் போகிறான். ஆக மொத்தம் எல்லாருமே இந்த உலகத்தில் ஏதோ ஒரு லைனில் போய் தான் பெரிய ஆள் ஆகணுன்ட்டு போகிறாங்க. இன்னும் ஒரு சிலர் தப்பான சுகங்களுக்கு, தப்பான சுகங்கள் அதுக்கு போயிடுறாங்க, பாழாக்கிடுறான், வாழ்க்கையே பாழாக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் குடிப்பழக்கம், அது ட்ரக்ஸு, அதுக்கு போயிடுறாங்க, வாலிப நாட்கள்லேயே போயிடுறாங்க. அது அப்படியே வாழ்க்கையில் சீரழிஞ்சு போயிடும். பெரியாளாகலாம் திருப்திப்படுத்தும்னு சொல்லுங்க, ஒரே ஒரு எண்ணத்தில் ஈர்க்கப்பட்டு போகிறாங்க, அத்தோடு அது க்ளோஸ் ஆகும். ஆனால் நமக்கு ஆண்டவர் இவையெல்லாம் காட்டுறார். இது ஒரு நாளும் நம்மளை நல்வழிப்படுத்தவே மாட்டாது. தப்பான வழிகளில் போய் நம்ம சிக்கிக்கிட்டோம்னா கரைப்பட்டுறோம். அதுக்கப்புறம் நம்ம மனசு கெடுது, திருப்பி ஆண்டவர்கிட்ட வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால தான் நம்ம போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்ட்டு ஆண்டவர் சொல்கிறாங்க. நீ போகவே போகாத. அப்போது இதெல்லாம் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடாதபடிக்கு ஒரே ஏசப்பா நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். அதுதான் முக்கியம். யாருடைய கண்ட்ரோலில் நீ வர்றாய் அப்படின்னு கேட்டால் நம்ம தைரியமாக சொல்லணும், ஆண்டவருடைய கண்ட்ரோலில் இருக்கத்தான் எனக்கு ஆசையாக இருக்குது, நான் அவர் கண்ட்ரோலில் தான் இருப்பேன். இந்த பல காரியங்களில் மாயையில் இழுக்கப்பட்டு ஒரு மனுஷன் என்ன சொல்லிட்டான் கடைசியில், நீங்களே சொல்லுங்கள். இந்த உலகத்தில் இழுக்கப்பட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சதுக்கப்புறம் அவன் பேசுகிற வார்த்தையே, இதுதானா உலகத்துக்கு நீ சொல்லுவ, இதுதானா வரக்கூடிய சந்ததிக்கு நீ சொல்லுவ. இன்னைக்கு எல்லாம் ஸ்வீட்டாக இருக்குது இல்லை, நம்ம செய்கிற தப்பெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் அதோடைய பாம்பு கடி போல விஷத்தை போல அது இறங்கும். இன்னைக்கு நல்லா இருக்கும், ஆனால் அது விஷம் வந்து பாம்பு கொத்துன அந்த விஷயம் அது போல தான் வாழ்க்கை ரொம்ப கசப்பாக மாறிடும். ஆகவே அன்பு பிள்ளைகளே, தயவு செய்து ஆண்டவர் பக்கம் நம்ம சாய்வோம். ஒரு நாளும் நமக்கு ஏமாற்றமோ கசப்போ வாழ்க்கையில் வரவே வராது. சுத்தமான ஆண்டவர் காப்பாற்றுவாருங்க. அவருடைய வழி தான் கரெக்டான வழி. இது எப்படியும் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்கணுன்ட்டு தான் எனக்கு ரொம்ப நாளாக ஆசையாக இருக்குது. இதில் ஒரு 12 காரியங்கள் எழுதி வச்சிருக்கிறான். நம்ம ஒன்றுன்னா போமா. முதல்ல அவன் ஸ்டார்ட் பண்ணுறது, முதல் வசனத்தை எப்படி ஆரம்பிக்கிறான்னு பாருங்க. இவ்வளோ பெரிய ஞானி, இவ்வளோ பெரிய அறிவாளி, என்னத்தை சொல்லி என்னெல்லாம் அனுபவித்த பிறகு அவன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறான். அதுவும் இந்த பிரசங்கியில் 12 அதிகாரம் தான் இருக்குது. கடைசி அதிகாரத்தில் 12வது அதிகாரத்தில் 12 விஷயங்கள் எழுதி வச்சிருக்கிறான். பயங்கரமான அறிவாளி அப்பா.
முதல் வசனத்தை நீ பாருங்களேன். நீ கரெக்ட் நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வருகிறதற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் அப்படின்னு முதல் வசனம் போட்டிருக்கு. இவர் சொல்றாரு பாருங்க, வாலிப பிராயத்தில் நீ சிருஷ்டிகரன். அப்போ இவன் செஞ்ச தப்பு என்ன? அப்ப நான் இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கிறீங்க? நீங்களே கண்டுபிடிக்கலாம். கரெக்டு, நீங்களே கண்டுபிடிங்க. என்னது, இவர் ஒன்றும் அவ்வளவா சிருஷ்டிகர்த்தரை நினைச்ச மாதிரி தெரியல. அறிவு வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாரு, டேய் சிருஷ்டிகர்த்தரை நினைப்பா, படைச்சவரை நினைப்பா, நீ தப்பே ஆகாதுன்னு அவன் சொல்றான். நல்ல ஒரு ஆலோசனை. எதுக்கு சொல்றான்னா, நல்லா கவனிங்க, என்னத்துக்கு? தீங்கு நாட்கள். நல்ல நாட்கள் நமக்கு கொஞ்ச நாள் கர்த்தர் தந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த நல்ல நாட்கள் கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும். எப்படி முடியுது அப்படின்னா, நமக்கே தெரியாது நமக்கு இவ்வளோ வயசாகுதா அப்படின்ட்டு. அந்த நேரம் வரும். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் கிஃப்டாக கொடுத்த அந்த நாட்கள்லாம் சீக்கிரமாக அது போயிட்டே இருக்கும், யாருக்குமே வெயிட் பண்ணாது. இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் இருக்குது, டைம் அண்ட் டைட். யாராவது தெரியுமா? கரெக்டு, டைம் அண்ட் டைட் வில் வெயிட் ஃபார் நோ மேன் அப்படின்னு போட்டிருக்கும். நேரமும் அலைகளும் யாருக்காகவும் வெயிட் பண்ணாதான், அது பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்குமா. அது போல தான் நம்முடைய வாழ்க்கை. திடீரென்று பார்த்தா நம்முடைய வயசாகிட்டே போகும்போது நல்ல நாட்கள்லாம் முடிஞ்சு எந்த நாட்களில் வருது? இப்போ நீங்கள் வாய் திறந்து சொல்லுங்கள், நீங்கள் வாய் திறந்து சொல்லுங்கள். நல்ல நாட்கள் முடிஞ்சு இப்போ எங்கே போகுது? அப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் எதுக்கு நேராக போயிட்டுருக்கு? இது புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு நல்ல நாட்கள் இருக்கும் போதே என்ன செய்ய வேண்டியிருக்குது? நல்ல தேவனை, நல்ல இயேசப்பாவை பிடிச்சி வச்சுக்க வேண்டியது. அப்போ அந்த தீங்கு நாட்களில் தப்பிக்கலாம். தீங்கு நாட்கள்னு வரும்போது நம்ம மாட்டிக்குவோம், நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. சந்தோஷமா இருக்கீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த தீங்கு நாட்களில் யாரும் தவிர்க்கவே முடியாது, அவாய்ட் பண்ணவே முடியாது. அது வரும். என்னடா நம்மளுக்கு இப்படி சொல்றாரு, நம்ம இன்னும் வாழ வேண்டிய நாட்கள் நிறைய இருக்குதே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். வாழ வேண்டிய நாட்கள் நிறைய தான் வச்சிருக்கிறாங்க ஆண்டவர். ஆனால் அந்த வாழ வேண்டிய நாட்கள் எல்லாம் குறைஞ்சி குறைய 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 இன்னொரு சீசன் ஆரம்பிக்குது, இன்னொரு நாள் ஆரம்பிக்குது. அது எந்த நாள் சொல்லுங்க? தீங்கு நாள் அப்படின்னு வருது. அந்த தீங்கு நாள் வரும்னு இவன் சொல்றான், நமக்கு அது சம்பவிக்குது. அந்த தீங்கு நாட்கள் வர்றதுக்கு முன்னமே உஷாரா ஆண்டவரை பிடிச்சுக்குங்கிறான். இங்கதான் ஞானமா நம்ம இருக்க வேண்டியிருக்கு. இங்கதான் ஞானமா வேண்டியிருக்கு. இந்த தீங்கு நாள் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். ஆண்டவரே, இந்த தீங்கு நாள்னா என்ன எங்களுக்கு சொல்லுங்க, எங்களுக்கு தெரியணும். 2 காரியங்கள் தீங்கு நாள்னா போட்டிருக்குது, சொல்லலாமா? ஒன்று வியாதியின் நாட்கள், சிக்னஸ் நாட்கள். 2வது ரொம்ப மோசமான காரியத்தை சொல்ல போறேன், மரணம். என்னடா இது பயங்கரமா இருக்கு. இந்த 2மே தீங்கு தான், வியாதியும் மரணம். நான் ஒண்ணு கேட்கிறேன், வியாதியா இருக்கிற எந்த மனுஷன் சந்தோஷமா இருப்பான்? நீங்களே சொல்லுங்க. வியாதிப்பட்ட ஒருத்தன் சந்தோஷமா இருப்பானா? நீங்க சொல்லுங்க பிள்ளைகளே. கொஞ்சமா ஒரு மாதிரி ஃபீவர் வந்தாலே நமக்கு என்ன பண்ணுது? எல்லாம் இருக்கிற தைரியம் பலன் எல்லாம் அப்படியே போயிடுது. அதுலேயும் ஒருத்தனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டு விட்டான்னா, 10 நாள் 20 நாள்னு போட்டு விட்டு கோமால போயிட்டான்னா, அவனை வச்சு என்ன சந்தோஷம் இருக்குது? அவனுக்கும் சந்தோஷம் இல்லை, அவனோட கூட இருக்கிற ஒரு பேருக்கும் சந்தோஷம் கிடையாது. அப்போ அது அவனுக்கு ஒரு தீங்கு நாளாய் மாறுது. பிழைப்பானா பிழைக்க மாட்டானான்னு தெரியல. 48 மணி நேரம்னு டாக்டர் வேறு சொல்லிட்டு போகிறாரு. 48 மணி நேரம் குறைஞ்சி 24ங்கிறாரு. என்னடான்னு கேட்டால், சார் லிவர் போயிடுச்சு சாருங்கிறார். இந்த போன லிவரை வச்சுக்கிட்டு எந்த மனுஷன் என்ன சந்தோஷமா இருக்க முடியும்? நீங்க சொல்லுங்க. கிட்னி போச்சும்பாங்க. இந்த கிட்னி போச்சுன்னா முடிஞ்சது. கிட்னி லிவர் இதெல்லாம் போச்சுன்னா நேராக ஹார்ட் அடிக்கும். அது ஹார்ட் அடிச்சிச்சுன்னா ஃபினிஷ்டு ஆளு, ஒன்றும் செய்ய முடியாது. என்ன கஷாயம் வாயில் ஊற்றினாலும் வேலைக்கே ஆகாது. தன்னால் நான் சில காரியங்களை சொல்கிறேன், கேளுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போது இந்த தீங்கு நாட்கள் நமக்கு சந்தோஷத்தை ஒரு நாள் கொடுக்கறதே கிடையாது. ஒரு ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நீங்கள் சொல்லுவீங்களா? இந்த பக்கம்
அப்போது இந்த தீங்கு நாட்களில் சந்தோஷம் வராத நாட்கள் உங்களுக்கு காத்திருக்குதுன்னு கரெக்டாக சொல்லக்கூடியது பொலிட்டிக்கல் மேன் கிடையாது, அரசியல்வாதி சொல்ல மாட்டான், இன்னும் இந்த கூத்தடிச்சு டான்ஸ் ஆடுறவன் சொல்ல மாட்டான், பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு சொல்ல மாட்டாங்க. ஸ்தோத்திரம். தப்பான குடிப்பழக்கத்தையும் அது இல்லையும் போய்கிட்டு இருக்கவன் எவனும் வைன் ஷாப்புக்காரன் நம்மளுக்கு சொல்ல மாட்டான், யாருமே சொல்ல மாட்டாங்க. சொல்லக்கூடிய ஒரு ஆண்டவர் ஒருத்தர் தான். இன்னைக்கு இந்த சத்தத்தை நம்ம விட்டுட்டோம்னா ஏமாந்து போவோம். எனக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்கல. உங்களை மாதிரி உட்காந்து ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி கொடுக்குறவங்களும் எனக்கு இல்லாமல் இருந்தாங்க. காலேஜ் லெவலில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நான் ஆண்டவருக்குள்ளே வந்தேன். சூசைட் பாயிண்டில் செத்து போகணுங்கிற ஒரு பாயிண்டில் இருக்கும்போது தான் கர்த்தர் என்னை தொட்டாங்க, எங்கள் அம்மாவை தொட்டாங்க. எங்கள் குடும்பம் ரொம்ப மோசமான குடும்பம், ரொம்ப மோசமான வழிகள்லாம். ஆனாலும் தெய்வ பயங்களுக்குள்ளே இருந்துச்சு. சில விபரீதமான டேஞ்சரான காரியங்களுக்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம், நாங்களே போக மாட்டோம். அது என்னமோ அந்த மார்க்கத்தில் இருக்கும்போது கூட சில நியாயம்னா என்னன்னு தெரிஞ்சது, ரொம்ப ரொம்ப ஆழமாக போகலை. ஆனாலும் மனுஷனுக்குள்ளே இருக்க இச்சைகள் அது போய் தொலையாது. வெளியில் வேஷம் போடலாம் பெரிய நல்லவங்கன்னு சொல்லி பக்திமார்கள், உள்ள எல்லாம் கரபட்டிருக்கும், எல்லாம் காஞ்ச கருவாடாக இருக்கும். ஆக இந்த மாதிரி உட்கார்ந்து யாராவது சொல்லிக் கொடுக்குறதுக்கு எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடச்சிருந்ததுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். நான் ரட்சிக்கப்பட்டதே ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை வச்சு தான் ரட்சிக்கப்பட்டேன். அவ்வளோதான், ஒன்லி 1 சாப்டர். ஒருவேளை நீங்கள் புதிய ஏற்பாட்டில் ஏதாவது சொல்லி ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அது நியாயம் இருக்குது. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை வச்சு நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தரனை அப்படி தான் ரட்சித்தாங்க. ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, நான் இந்துவாக இருக்கும்போதே கேட்டுக்கிட்டு இருப்பேன், இந்த 7 நாள் வாரத்துக்கு வச்சது யாருன்னு கேட்டுக்கிட்டு இருப்பேன். என் புத்தி அப்படி போயிட்டு இருந்துச்சு. 7 நாள் வாரத்துக்கு ஏன் 6 நாளாக இருக்கக்கூடாதா, 5ஆக இருக்கக்கூடாதா, 8ஆக இருக்கக்கூடாதான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா 7வது நாள் எங்கள் அப்பாவும் நானும் சேர்ந்து சீட்டாடுவோம். சும்மா விளையாட்டுக்கு சீட்டாடிட்டு நேராக சினிமா பார்க்க போயிடுறது, தியேட்டருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்போ எங்களுக்கு வாரந்தோறும் சீட்டாட்டமும் சினிமா பார்க்குறதும் இதுதான் எங்களுக்கு பழக்கம். அப்போ யோசித்து பார்த்தேன், என்னடா வாரந்தோறும் 7வது நாள் லீவ் விட்டுட்டு சீட்டாட வச்சு சினிமாவுக்கு போக விடுறானே, இது யார் பண்ண வேலை அப்படின்லாம் ஒரு குருட்டுத்தனமாக யோசிப்பேன். எனக்கு பதில் வேணும்னு பைபிள் எனக்கு ஒரு நாள் கொடுத்தாங்க, யாரோ ஃபுல் பைபிள் கொடுத்தாங்க. அந்த ஃபுல் பைபிளில் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி ஆரம்பத்தில் வாசித்த ஆரம்பிக்க போது 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள் முடிச்சுட்டு 7வது நாள் ஓய்ந்திருந்தார்னு போட்டிருக்குது. ஓஹோ, இப்படித்தான் ஒரு வாரம் வந்துச்சோ அப்படிங்கிற புத்தி அதுக்கு மேலே போயிடுச்சு. அப்போ கர்த்தர் ஓய்ந்திருந்தார்னுப்பா, அந்த கர்த்தர் யாருன்னு அடுத்த கேள்வி. அப்படி கேள்வி கேட்க 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 கடைசியில் புதிய ஏற்பாட்டில் கொண்டு போய் விட்டு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வீட்டில் போய் விட்டுருச்சு. ஆண்டவருடைய ஆவியானவர் கிரியை செய்தார் இருதயத்தில். கப்புன்னு பிடிச்சிக்கிட்டேன், இதுதான் மார்க்கம். ஆக ஏன் இதை நான் உங்களுக்கு சொன்னேன்னா, அன்னைக்கு நான் இருந்த என்னுடைய வயசு வேற, இன்னைக்கு என்னுடைய வயசு வேற. இன்னும் தாண்ட 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 நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பலன் இருக்கும்னு ஆண்டவர் சொன்னார். நான் கொஞ்சம் யோசித்து வாலிப நாட்களில் நானும் யோசிச்சு ஆரம்பிப்பேன். வயசானவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு சகிக்கவே முடியாது. நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன், இவங்க என்ன நொண்டி நொண்டி நடக்குதுங்க, இது தடுமாறி தடுமாறி நம்ம வேறு எப்படி நடந்தால் அப்படி ஜம்முன்னு அவங்கள தாண்டி நம்ம எந்த வேகத்தில் போவேன் தெரியுமா? அதில் ஒரு பெரிய ஆசை. வயசானவங்க பொறுமையாக நடக்கிறாங்கல்ல, பார்க்கலையா? நம்ம வீடுகளில் தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் கொஞ்சம் ஸ்லோ. அவங்க முன்னால் டபடபடம் நம்ம நடக்க சொன்னால் எப்படி நடந்துடும்? என்னமோ உலகத்தில் நமக்கு வயசே ஆகாத மாதிரி, கிழமை ஆகாத மாதிரி ஒரு நினப்பு. டக்கு டக்கு டக்குன்னு போய் நடந்துக்கணும். அப்படி நடந்தாலும் இப்போது நான் உட்காந்து எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியலைங்கிறதுக்கு நான் வந்துகிட்டு இருக்கேன். அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்ட்டுலாம் இருக்குது. அப்போ அந்த நாட்களில் நான் யோசித்தது எவ்வளோ பெரிய தப்பு. அப்போ எனக்கும் தெரியாமலேயே, நான் விரும்பாமலேயே வயசான ஆயிட்டுருக்கு. அதை தான் இந்த பிரசங்கி சொல்கிறான், டேய் உனக்கு நாட்கள் ஆரம்பத்தில் நல்லா இருக்குண்டா, சொல்லுங்க, போக 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 இன்னைக்கு உனக்கு புரியாது. நீ விரும்பினாலும் சரி, நம்பினாலும் சரி, விரும்பாட்டினாலும் சரி, இந்த நாட்களில் நீ வந்து சேருவேன்னு ஆண்டவர் சொல்லுறார். நீ சேர்ந்தே ஆவ.
இந்த சேர்றதுக்கு முன்னால கொஞ்சம் வாழுத்தனத்தெல்லாம் சுருட்டிட்டு ஒழுங்கா நீ ஆண்டவரை தேடினா உனக்கு ரொம்ப லாபமா முடியும். வியாதியும் மரணமும், அவன் ஸ்ட்ரைட்டா ரெண்டுக்குமே போயிட்டான். இவன் என்ன வியாதியில கடந்தானோ எனக்கு தெரியாது. சாப்பிட்றதுனாலேயே வியாதி வருது தெரியுமா? நிறைய வியாதிகள் சாப்பாட்டிலேயே வருது. அதுவும் இந்த காலத்து சாப்பாடு சீக்கிரத்தில் தள்ளிடும். கண்டதையும் உள்ளே போட்டு அவன் குக் பண்ணுறான். அதை தானே நமக்கு நாக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் அம்மா செஞ்ச இட்லி அவன் சாப்பிடுவான். ரோட் சைடு கடைகளில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எல்லாம். நமக்கு ஒவ்வொரு நாளும் அதுதான் இறங்குது. வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு டைப் ஆஃப் சாப்பாடு. நமக்கு சாப்பாடே தனி. இந்த ஸ்விக்கி பிக்கின்னுலாம் சுற்றுதில்ல, இப்போது அப்படி ஆர்டர் பண்ணிட்டா நீட்டாக வந்து கிடச்சிருது. பாஸ்தாங்கிறான், கோஸ்தாங்கிறான், என்னென்னமோ திங்கிறோம். இது சீக்கிரத்தில் என்ன செய்யுது? நம்மளை தள்ளிடுது. அப்போ அவன் சொல்கிறது என்னன்னா, எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததுக்கு முன்னும். அப்போ ஒரு வருஷங்கள் வருதுன்னு அர்த்தம். நீங்களே நல்லா புரிஞ்சுக்கலாம். நான் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு பிரியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய வருஷங்கள் இன்னைக்கு ஆவரேஜ் உங்கள் ஏஜ் பார்க்கும்போது ஒரு வேளை நீங்கள் ஒரு 18, 20 அப்படி 19, ஆவரேஜாக பார்க்கும்போது ஒரு வேளை 15 அப்படி இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆன் அன் ஆவரேஜ் இன்னைக்கு உங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் கல்லை கூட சாப்பிட்டா கூட செரிக்கிறதுக்கு உங்கள் வயிறு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நாட்கள் ஒரு நாள் வரும், ஒரு சில வருஷங்கள் வரும். அப்போ நீங்களே என்ன சொல்லுவீங்களா? எனக்கு பிரியமில்லைன்னு சொல்ற வருஷங்கள் உங்களுக்கு வருங்கிறார். அப்போ தீங்கும் வருது. நல்லா சொல்லலாம். நீங்க கத்துக்கிட்டீங்கல்ல, தீங்கும் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, ஆனா உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு கிடைக்குது. அதனால நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். தீங்கும் வருது. தீங்குனா என்ன? எத்தனை நீங்க சொல்லுங்க. தீங்குனா என்ன? 2. வியாதி. அந்த வியாதியோடு சேர்ந்த பலவீனம். வியாதினாக்க எல்லாரும் கேன்சரில் போய் படுக்கணும்னு நான் சொல்ல வரல. ஏதோ ஒரு பலவீனம். அந்த பலவீனத்தோடு கூட அந்த பலவீனம் எங்கே கொண்டு போகுது ஒருத்தர் மனுஷனை? நீ நிச்சயமாக அங்கே தான் கொண்டு போகும். நிச்சயமாக அங்கே தான் கொண்டு போகும். ஒருத்தனுக்கு வியாதி தீர்ந்த பிறகு அவன் 190 வருஷம் வாழ்ந்துட்டான்னு சொல்கிறதுக்கு இடமே கிடையாது. அந்த நாட்கள், அவனுடைய டெத்து நாட்கள் வர 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 அவனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா அவயவங்களும் ஃபெயில் ஆகிட்டே போகும். ஃபெயில் ஆகிடும். இந்த ஃபெயில் ஆகிறத கண்கூட பார்க்கலாம். நம்ம வீடுகளில் நமக்கு பிரியமானவர்கள் பெரியவங்க போயிட்டாங்க அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு நேரிடுகிற டெத்தை அப்படி கண்ணால் பார்க்கலாம், எப்படி ஃபெயில் ஆகுதுன்ட்டு. நிச்சயமாக மறுபடியும் வாலிப நாட்களுக்குள்ள வியாதி நம்மளை கொண்டு செல்லவே செல்லாது. என்ன சொல்கிறீங்க? இந்த தீங்கு நாட்கள் இந்த மாதிரி ஏஜில் மறுபடியும் நம்மளை என்ன செய்யாது? கொண்டே வராது. அது கொண்டு போகிற இடமே வேற, கல்லறை பக்கம் கொண்டு போயிடுது. ரொம்ப கரெக்டாக தான் பைபிள் சொல்லுது பாருங்க. இந்த தீங்கு நாள் வர்றதுக்கு முன்னாலேயும் அடுத்து என்ன வருஷங்கள் வருதுன்னா, எனக்கு பிரியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய வருஷங்களும் வருங்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு எதெல்லாம் நமக்கு பிரியமா வேலை இருக்குதோ ஒரு நாள் அதெல்லாம் வேண்டான்னு சொல்ற அளவுக்கு வந்துருங்கிறார். காரில் போகிறதும், கார் வாங்குறதும், காரை பார்க்குறதும், காரை பராமரிக்கிறதும், பார்த்து பார்த்து ரசிக்கிறதுக்கும் ஒரு காலம் உண்டு. நம்ம கார் ஐ ஐ அப்படின்ட்டு கடைசியில் அதை ஏறுறதுக்கே பிரியமில்லைங்கிற நாட்களும் வருது. சாப்பாடு ஆசையாக சாப்பிட்டு இது விதவிதமாக வச்சு சாப்பிட்டு 10 பேர் சாப்பாடை நம்மளே ஒரு ஆளே சாப்பிட்ற அளவுக்கு ஆசைகள் வரக்கூடிய காலங்கள் இருக்குது. நல்லா சாப்பிடுவோம். ஆனால் ஒரு காலத்தில் என்ன செய்வோன்னா, வேணாம் இன்னைக்கு எனக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் வருது. எல்லாத்துலேயுமே அப்படிதான். இது வரும்ன்ட்டு வர்றதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். எல்லா இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற எல்லா இன்பங்களும் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாயாலே இது எனக்கு பிரியமில்லைன்ட்டு ரிஜெக்ட் பண்ண வேண்டிய ஒரு காலமும் வருமா. அப்போ இந்த வயசில் இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கலைன்னா நமக்கு விஷயம் தெரியாமல் போயிடும், வேஸ்ட்டாக போயிடும் வாழ்க்கை. அப்போ அதுக்கு முன்னும் இப்போ நம்ம 12 காரியங்களை பார்த்துட்டு சீக்கிரமாக முடிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது வசனத்தில் முதல் பகுதி வாசிங்க. சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் அப்படிங்கிறான். இதுக்கெல்லாம் விளக்கம் நமக்கு தெரியும். நிறைய நேரங்களில் பைபிள் வாசித்தா நமக்கெல்லாம் புரியாது.
பாருங்க, சண்டே ஆராதனையில் ஒரு பிரசங்கம் வரும், ஆண்டவருடைய வசனம் வரும். அது ஓரளவுக்கு பெரியவங்க புரிஞ்சுக்குவாங்க. வாலிபர்களாகிய உங்களுக்கு அது நிறைய புரியும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு புரியும், அப்படி நிறையவே புரியாது. வருவாங்க போவாங்க, சண்டே ஸ்கூலும்பாங்க, அது இதுன்ட்டு ஓடிட்டு போயிட்டே இருப்பான். என்னதான் சொல்லுதுன்னு அவனுக்கும் தெரியாது. அதனால் இந்த மாதிரி நம்ம கூடி வேத வசனத்தை வாசித்தா நமக்கு நிறைய விஷயங்கள் புரியுது பாருங்க. அப்போ என்ன சொல்றாரு? சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்த அப்போ என்னைக்காவது சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இருட்டாகிறது பார்த்தீங்களா? நீங்க சொல்லுவீங்கன்னு பார்க்குறேன். என்னைக்காவது சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அது இருட்டாகிறது இல்லை. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மனுஷனுடைய வாழ்க்கையில தான் சொல்றார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்முடைய ஒளி பிரகாசம் கட்டமைப்பு ஒரு பளபளன்னு இருக்கக்கூடிய, அப்படி சொல்றாங்கல்ல, கட்டமைப்பு. ஜிம்முக்கு போனால் இன்னும் அந்த அந்த பாடி எப்படி இந்த மாதிரி ஒரு தேகம் பளபளபளன்னு இருக்குது, சட்டுன்னு செய்கிறது, அந்த மாதிரி காரியங்களுக்கு பிரகாசிக்கிற நாட்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் என்ன செய்யுது? ஒளி கொடுக்குதில்ல, பிரகாசிக்குதில்ல. அந்த வாழ்க்கையில் பிரகாசிக்கிற நாட்கள் அந்தகாரப்பட்டுமா, இருட்டாயிரணுங்கிறார். என்ன நல்லா சொல்லி கொடுக்குறாரு ஆண்டவர் பார்த்தீங்களா? இன்னைக்கு இருக்கிற மாதிரியே எல்லா நாளும் இருக்க மாட்டோம். நிச்சயமா கீழே போயிட்டே இருக்கும். பிசிக்ஸ்ல தெர்மோடைனமிக்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கு. நீங்க ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது புரியாது. ஒரு காலேஜ் லெவல்ல நீங்க வந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் புரியும். தெர்மோடைனமிக்ஸ்னு ஒரு டாபிக். வேண்டாம், அது ரொம்ப பேசல, இருந்தாலும் சொல்றேன். அதுல ஒரு லா இருக்குது. ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லான்னு ஒன்று இருக்குது. ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் என்ட்ரோபின்னு பேர். இந்த என்ட்ரோபி, அந்த லா என்ன சொல்லுதுன்னா, தி என்ட்ரோபி ஆஃப் தி யூனிவர்ஸ் இஸ் எவர் இன்க்ரீசிங் அப்படிங்கிறான். இதெல்லாம் நான் கொஞ்சம் டீச் பண்ணும்போது நான் ரொம்ப பைபிளோட கனெக்ட் பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்பேன். தி என்ட்ரோபி ஆஃப் தி யூனிவர்ஸ் இஸ் எவர் இன்க்ரீசிங். கப்பு கழுவி, எச்சி கப்பு கழுவி பிழைப்படான்னார் எங்க அப்பா என்னைய. அதாண்டா உனக்குன்னார், நீ உருப்படவே மாட்டேன்னார். இவ்வளவுக்கும் 65% மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கேன். 60க்கு அப்புறம் போனாலே அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸு. எங்கள் அப்பாவுக்கு அது பெரிய திருப்தியே கிடையாது. எச்சி கப்பு, ஹோட்டலில் எச்சி கப்பெல்லாம் கழுவி நீ பிழைப்படா. எங்கள் அப்பா சயின்டிஸ்ட், அவர் PhD. ஆனால் அவர் பையனை திட்டு பார்த்தீங்களா? எச்சி கப்பு அப்படின்னு நான் பார்த்தேன். ஆஹா, அப்படியா, பார்க்கலாமா? அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என் வாழ்க்கையில் வந்தாங்க. எச்சி கப்பை பழக்கி கழுவி ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நான். என் PhD பட்டம் வாங்கினதுக்கப்புறம் எங்கள் அப்பாட்ட கொண்டு போய் அதை காட்டுறேன், சிரிக்கிறாங்க. நான் கேட்டேன், அப்பா என்ன சிரிக்கிறீங்க அப்படின்னு. அவன் ஒன்றும் பதில் சொல்ல, நானே ஒரு பதில் சொல்லிக்கிட்டேன். அப்பா, நான் PhD வாங்கினேன், நம்பலை இல்லை அப்படின்னா. ஆமாடாங்கிறாங்க. ஆமாடா, நம்பிக்கையே வரலடா அப்படிங்கிறாங்க. நீ யாடா போய் இதை வாங்க? அவருக்கு தெரியும் அவர் என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். இப்படி சொன்னதுனால நம்ம கீழே போறதில்ல. நம்மளை உயர்த்துகிற ஆண்டவர் தான் நம்மளை வந்து மேலே கொண்டு போகிறவர். நீங்கள் அவரை பிடிச்சிக்குங்க, விட்டுறாதீங்க. சோதனைகள் வரும், வேதனைகள் வரும், பயங்கரமான டெம்டேஷன்லாம் வரும், போராட்டங்கள் வரும், ஏமாற்றங்கள் வரும், எல்லாம் வரும். வராதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். சில வேளைகளில் வலிக்கி விழ வேண்டிய சூழ்நிலைகளும் வரும். விழுந்து எந்திரிங்க, அங்கேயே கிடக்காதீங்க. அதுக்காக அங்கேயே அதுக்காக அதை தெரிந்து கொள்ளாதீங்க. தேவையில்லாத காரியங்கள், கெட்ட காரியங்களை போகாதீங்க. அப்புறம் போயிட்டு அடி வாங்கிட்டு வரக்கூடாது. நெருப்புல கையை போட்டுட்டு விரலை வச்சுட்டு வேகாம எவன் வருவான் சொல்லுங்க? அதுக்கு கை வைக்காம இருக்கிறது நல்லது. வேண்டாம். மாயை, எல்லாமே மாயையா இருக்கும். அப்போ இந்த கட்டமைப்பு உனக்கு ஒரு நாள் மாய போயிடும்டா. டேய், நீ ஜிம்முக்கு போனது ஒரு காலந்தாண்டா, அதுக்கப்புறம் நீ ஏண்டா போனான்ட்டு இருக்கும். அதனால உனக்கு ஒரு சந்தோஷமும் வரப்போறதே இல்லை. பளபளன்னு இருந்த நாட்கள் உனக்கு சீக்கிரமா போயிடும்னு சொல்றார். அது ஒண்ணு. ரெண்டாவது, அதுக்கு 3வது வசனத்தை வாசிக்கலாமா? மழைக்கு பின்பு மேகங்கள் திரும்ப வராததற்கு முன்னும். கொஞ்சம் அதோட நீங்க வாசிங்க. இது நம்பர் 2. நீங்க அதுலயே நீங்க நோட் பண்ணலாம், இல்லைன்னா
பேப்பர் பென்சில் வச்சுருந்தீங்கன்னா நோட் பண்ணலாம், ஏதாவது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ரெண்டாவது என்ன பார்க்குறோம்? மழைக்கு பின்பு மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும். மழை வர்ற வரைக்கும் மேகம் வரும். என்ன சொல்கிறீங்க? மழை மேகங்கள்லாம் எப்போ வந்து கூடும்? மழை வரும். பயங்கரமாக மழை வருதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? கார் மேகங்கள்லாம் வருது. அந்த மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? கிளியர் ஆகிடும். ஸ்கை வந்து கிளியர். என்ன அழகாக சொல்கிறார் ஆண்டவர் பார்த்தீங்களா? மழைக்கு என்ன போட்டிருக்கு? மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, பெயின் ஆஃப்டர் பெயின் வரக்கூடிய வலி, ஒரு வலிக்கு அப்புறம் இன்னொரு வலி வரக்கூடிய நாட்கள்னு அர்த்தம் அதுக்கு. அப்படி ஒரு வாழ்க்கையில் நடக்கும். இங்கே வாலிபர்களாக இருக்கும்போது, அப்பா அம்மாவுடைய கொடையின் கீழே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்ன பிரச்சனை வந்தாலும் எங்கள் அப்பா பார்த்துக்குவாரு, அம்மா பார்த்துக்குவாங்க. ரொம்ப தைரியமா. அதனால தான் இஷ்டத்துக்கு நம்ம மனசை விட்டுடுறோம். இங்கே நமக்கு அந்த வலி மேலே வலி வரும்போது தான் நம்ம அதை முதல் முறை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமே. என்னடா இது, நம்ம நினச்சது நமக்கு ஒரு பிரச்சனையுமே வராது வாழ்க்கையில் நினச்சிக்கிட்டு இருந்தோம், எல்லாம் எங்கள் அப்பா அம்மா பார்த்துக்குவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நமக்கே அதை சந்திக்கும் போது, அந்த சவால்களையும் வலியும் வேதனைகளையும் சந்திக்கும் போது, பின்னால் ஒன்று வேதனைகள் சந்திக்கும் போது நமக்கு அது சேலஞ்சஸ்குள்ளே வருது. சில நேரங்களில் சில பிரச்சனைகளை சந்திக்கும் போது பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது. இது எல்லாம் நம்ம தாண்டி வர முடியுமா அப்படிங்கிற ஒரு காலகட்டம். அது வர்றதுக்கு முன்னால. மூணாவது, அடுத்து வாசிங்க, அடுத்த சென்டென்ஸ். வீட்டு காவலாளிகள் தள்ளாடி. இருங்க போதும், ஒன்றுன்னா போகலாம். மூணாவது என்னன்னா, வீட்டு காவலாளிகள் தள்ளாடி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க பாருங்க, நம்ம தலை, நம்ம கேட்குறீங்களா நான் பேசுறது கேட்குறீங்களா? நம்ம தலை, இந்த தலை வந்து வீட்டுக்கு காவல், இந்த வீட்டுக்கு காவலாளியா? எப்படிங்க அது காவலாளியா இருக்கும்? ஏதோ ஒரு ஒரு பெருச்சாளி போகுதுன்னா உடனே என்ன செய்றீங்க? இங்கே எங்கேயோ பார்த்துட்டு பெருச்சாளி இங்கே போகுது, உடனே கை இப்படிங்குதா? நீங்களா சொல்லணும். டக்குன்னு உடனே என்ன செய்கிறோம்? திரும்புகிறோம். எது திரும்புது? தலை திரும்ப. எது இங்கே திடீர்னு ஒரு நெருப்பு எரியுதுன்னா கை இப்படியா சொல்லுது? அடுத்து படக்கம் திரு, ஏய் எவன்டாவன் அப்படியெல்லாம். அப்போ அந்த காவலாளி காவல் காக்குது தலை. ஆச்சரியமா இல்லையா வேதம் எப்படி சொல்லுதுன்ட்டு? இந்த காவலாளி, வீட்டு காவலாளிகள் தள்ளாடி. வயசாக ஆக இந்த நரம்புகள்லாம் வீக் ஆகும். சிலரை பார்த்துருக்கீங்களா? இப்படி இருப்பாங்க, பார்த்தது இல்லையா? வீக் ஆயிடுச்சு, இந்த எலும்பு தேஞ்சு போச்சும்பாங்க, சுத்துது, தலை சுத்துதும்பாங்க, தலை வலிக்குதும்பாங்க. என்னென்னமோ பிரச்சனைகள் ஒன்று பின்னால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு. வராத வரைக்கும் ஒன்றும் இல்லை, யாரும் இதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. இது வர பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்னு ஒரு டிசீஸ் இருக்குது. யாருக்காவது தெரியுமா? பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். டாக்டர் பில்லி கிரஹாமுக்கு அந்த டிசீஸ் இருந்தது. டாக்டர் பில்லி கிரஹாம் அப்போது அந்த ஆடிக்கிட்டே இருக்கும், ஆடிக்கிட்டே இருப்பாங்க, இந்த தலை ஆடிக்கிட்டே இப்படியே இருப்பாங்க. அந்த வீட்டு காவலாளி என்ன செய்கிறான்னா தள்ளாடுறான். இன்னைக்கு இருக்கிற மாதிரி உன் தலை நாளைக்கு இருக்காதுங்கிற. இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது வர்றதுக்கு முன்னால இந்த பக்கம் படுத்தா தலைவலிக்குதுங்கிறான், அந்த பக்கம் வந்தா தலைவலிக்குதுங்கிறான், இப்படிங்கிறான் அப்படிங்கிறான். அப்போ நீ இந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது நீ அனுபவிச்சு இல்லை, நல்ல நாட்கள்ல கெட்டு போன நாட்களா அனுபவிச்சுட்டீங்கன்னா எவ்வளவு சோகங்கிறார். எவ்வளவு சோகம், எவ்வளவு சோகம். புத்தி எங்க? புத்தி கற்றுக் கொடுக்கறது கர்த்தர் எவ்வளோ அழகாக கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சரி, அது விட்டுருவோம். அப்புறம் அடுத்து, பலசாலிகள் கூனி போய். அப்படின்னா நல்லா கவனிக்கும். அப்போ பலசாலிகள் எங்கே? நமக்கு இப்போ ஒரு இடத்துக்கு போகணும்னா எங்கே பலன் இருக்கு? கால். படக்குன்னு நம்ம ஓடணும், அங்கே வேகமாக ஓடுறோம், இங்கே உட்கார்றோம் அப்படின்னா எங்கே கால்கள். அப்போ அந்த பலசாலிகள் கால்களில் ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம். அந்த இந்த தைஸ், இந்த லெக்ஸில் அந்த பெலன் குன்றி போய் நடக்க முடியல. ஸ்டிக் எடுத்து தான் நடக்க வேண்டும். பெரியவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் எடுத்து நடக்கிறாங்க. இன்னும் பெலன் போச்சுன்னா ஸ்தோத்திரம். என்னுடைய தாயாரை நான் பார்த்தேன். அவங்க பெலன் இருக்கிற வரைக்கும் அவங்க வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டே தான் போனாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 85 வயசு வரைக்கும் அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு தான் போனாங்க. அவங்களே டாய்லெட்டுக்கு போவாங்க, வருவாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவரே, இந்த வயசுலேயும் அவங்க வேலைகளை அவங்க செஞ்சுக்கிறாங்க. நாளைக்கு நம்ம மேலே விழுந்தாங்கன்னா என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டம் இல்லை? அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். பாவம், பெரியவங்க நம்ம எப்படி ஆதரிச்சு தான் ஆகணும். ஒரு நாள் திடீர்னு பாத்ரூமில் போய் விழுந்து ஓன்னு பயங்கரமாக கத்திட்டாங்க. அப்போ யோசித்து பார்த்தேன், இது என்னைக்கு விழுவாங்களோ தெரியலங்கிற நினைப்பு எனக்கு ஏற்கனவே இருக்குது. ஆஹா, விழுந்துட்டாங்களா? அதுவும் 85 விழுந்துட்டாங்களா? 30 விழுந்தா தூக்கி எந்திரிச்சு ஓடிடலாம். இனி எனக்கு நான் முன்னால் வச்சிருந்த அந்த டவுட்டு, நான் என்னென்னலாம் டவுட் பண்ணேனோ அவ்வளவு டவுட்டு என் மனசில் இப்போ பதிஞ்சிருச்சு. கடைசியில் அவங்கள அப்படியே 2 கைகளையும் இப்படி நான் வச்சு ஒரு தூக்கி அவங்கள நிப்பாட்டுறேன். தொம்முன்னு மறுபடியும் கீழே விழுகிறாங்க. எப்படியோ மொத்தத்தில் அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஒரு கட்டில் போட்டேன். அப்போ நினச்சேன், இனி இவங்க எந்திரிச்சு தானா போவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. நான் நினச்ச மாதிரியே ஒரு சனிக்கிழமை எங்கள் அம்மா ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, வெள்ளிக்கிழமை விழுந்தாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச உடனே நான் நார்த் இந்தியா ஊழியத்துக்கு போக வேண்டியிருந்துச்சு. அப்போது அவங்க திரையை திறந்துட்டு, கேர்ட்டனை திறந்துட்டு, அம்மா கடைசி பார்க்கலாமா, இனி வரும்போது அம்மா இருப்பாங்களா எனக்கு தெரியாது, பார்க்கலாமா அவங்க முகத்தை அப்படின்ட்டு, அம்மா டாட்டான்னு சொல்லாமான்னு பார்த்தா படுத்துட்டாங்க, தூங்கிட்டு இருந்தாங்க. எழுப்பக்கூடாது சொல்லிட்டு போயிட்டேன். திரும்பி வர்றதுக்குள்ளே நான் அங்கே இருக்கும்போது, லக்னோவில் இருக்கும்போதே நியூஸுக்கு அதிகாலையில் 7 மணிக்கு பாட்டி போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு, எங்கள் அம்மா போயிட்டாங்கன்ட்டு. நான் திருப்பி வரும்போது ஃப்ரீசர் பாக்ஸில் தான் எங்கள் அம்மாவை பார்க்க முடிஞ்சிச்சு. அத்தோடு அவங்க விழுந்தாங்க, அத்தோடு போயிடுச்சு. அதுக்காக நீங்கள் இப்போ விழுவீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்ல வரல. தேவன் நமக்கு கொடுக்குற, ஆண்டவர் நமக்கு ஏசப்பா கொடுக்குற நாட்கள் நல்ல நாட்கள். இன்றைக்கி நம்மளால் நடக்க முடியுது. இன்ஃபேக்ட் உங்களை பார்த்தா இன்னும் எனக்கு பொறாமல், என்னை காட்டிலும் நீங்கள் அதிகமாக பயங்கர ஸ்பீடில் நடப்பீங்க. உங்கள் வயசை நாங்கள் தாண்டிட்டோமே அப்படிங்கிற எனக்கு ஒரு சின்ன காரியம். உங்கள் ஸ்பீடுக்கு நான் வர முடியாது. என்னை விட வயசானவங்க என் ஸ்பீடுக்கு அவங்க என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அதுதான் பலசாலிகள். பலசாலிகள் என்ன செய்கிறாங்களாம், கூணி போகிறாங்க. ஹல்லேலூயா. இந்த சிலர் ஸ்பைனல் அப்படின்னு, நீங்கள் ஸ்பைனல் கார்டு, நீங்கள் அதுவும் கரெக்டு. பேக் போன் வயசாக ஆக ஆக ஒரு கூன் விழுகுதில்ல. அவங்கள பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குதுன்னு, இதெல்லாம் என்ன கூணிட்டு நடக்குது, நல்ல நேரம் நடக்க வேண்டியதானே அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வருது. நம்ம நடக்கிற வரைக்கும் ஓகே, ஆனால் நமக்கே பெண்ட் ஆனோன்னா நமக்கு பின்னால் வர்றவன் நம்மளை பார்த்து திட்டுவான், சிரிப்பான், இதை பாரு கூணிட்டு போகிறது அப்படின்ட்டு. இட்ஸ் அ ப்ராசஸ், அப்படியே போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் 5, எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து. 36 கம்மியாயிட்டே போகுது. யாருக்காவது தெரிஞ்சா நீங்க பதில் சொல்லலாம். நம்பர் 36 கம்மியாயிட்டே போகுது. பல்லு 36 பல்லும்பாங்க. நல்ல வாலிப நாட்களில் ஈனா நல்ல எல்லாமே அப்படியே பக்காவாக இருக்குது. எந்த சிக்கன் துண்டு எதை கொடுத்தாலும் எலும்பை முதற்கொண்டு கடிச்சு துப்பிடும். குறையுதுங்கிறார். ஒன்றுன்னா குறையும். பல்லு பிடுங்கும் போது நமக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. போச்சா ஒன்று, இந்த பக்கம் 2 போச்சா, ஐயோ. ஒரு காலம் வரும் பொழுது ஒன்று சாம்பிளுக்கு இந்த பக்கம் மேலே ஒன்று கீழே ஒன்று நிற்கும். ஏதோ பல்லு இருக்குது. கடைசியில் அதுவும் இல்லாமல் பொக்கவாய் பொப்பம்னு ஆயிரும். பிறந்த குழந்தை போல் எல்லா பல்லும் போயிடும். அதுதான் இங்கே போட்டிருக்குது. அப்போது என்ன சொல்லணும், என்னது, இன்னைக்கு என்னால் ஹார்டான மெட்டீரியல் எனக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஹார்டாக ஒன்று கொடுத்துட்டா அது என்னால் சாப்பிட முடியல. அப்போ இன்னும் கிழவனாகும்போது என்னன்னா, இட்லி கொடு, அது சாஃப்டாக போகும். எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா, இட்லியை சாப்பிட முடியாது, அது கூட பண்ண முடியாது. ஒரு பாத்திரத்தில் போட்டு 2 இட்லியை போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி விட்டுருவாங்க.
போய் எப்படி சாப்பிட்றது? அவங்களுக்கு அப்படித்தான் மெத்தடு, கொட கொட கொடன்னு குடிச்சிருவாங்க, முடிஞ்சு வச்சுன்னு. அப்போ நான் யோசிப்பேன், ஆண்டவரே இந்த ஸ்டேஜில் இன்னும் நான் வரலையே, நன்றி. இப்படியெல்லாம் என்ன சாப்பிட சொன்னா, உங்களை இட்லி அப்படி சாப்பிட சொன்னால் சாப்பிடுவீங்களா? சாச்சா, 4 சட்னி இருக்கணும், இட்லி நல்லா சுட சுட இருக்கணும் அப்படின்னு நாளும் தொட்டுட்டு திங்கிறீங்க. அவங்க ஒரு எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு இப்படி குடிக்கிறாங்கன்னா கஷ்டமாக இருந்தது. என்ன ஆண்டவரே லைஃபு இவ்வளவு தானா சி. ஆனால் அவங்க வாலிப நாட்களில் எப்படி என்னதெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க என்ஜாய் பண்ணி. அவங்களுக்கே தெரியாது இந்த நிலைமை வருமான்ட்டு. எனக்கெல்லாம் ஒரு எண்ணம் வந்துச்சு, தப்பாக எடுக்காதீங்க, தப்பாக எடுக்காதீங்க, இந்த லெவல் வர்றதுக்கு முன்னால் நான் மேலே வந்துடணும் ஆண்டவரேன்ட்டு கேட்டிருக்கிறேன். வேண்டாம் ஆண்டவரே, இந்த மாதிரி கஷ்டப்படுறது போல எனக்கு 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 இதெல்லாம் ஃபெயில் ஆகுதோ அன்னைக்கு தூக்கிடுங்க என்னைய. இப்படியெல்லாம் நான் இருக்கேன், எனக்கு பிடிக்கல. அதனால் நீங்கள் அப்படி கேட்காதீங்க. நான் ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் கேட்காதீங்க அப்படி. ஸ்தோத்திரம். மேலே போகிறது தான் ரொம்ப விரும்புவேன். இங்கே பார்த்துட்டேன், எல்லா அநியாயம், அக்கிரமம், கிண்டல், நக்கல் எல்லாத்தையும் பார்த்தாச்சு, எல்லா பாவங்களையும் பார்த்தாச்சு. அசுத்தமான உலகம்தான் இது. அதனால் வேலையை முடிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரமாக மேலே போகணுமோ போகலான்ட்டு சொல்லி ஆசைப்படுறேன். இந்த மாயை எல்லாத்தையும் பார்த்தேன் நான். அடுத்து எல்லாரும் வாசிக்கணும்ல. பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும். டோர், பலகனி, விண்டோ, மனுஷனுக்கு விண்டோ, கண்ணு, விண்டோ, இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிற்காலத்தில் யூஸ் ஆகும். பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு கண்ணு அவுட்டு. நான் ஒரு காலத்தில் என்ன தெரியுமா யோசித்தேன், வாழ்க்கையில் நான் கண்ணாடியே போட மாட்டேன் அப்படின்னு யோசித்தேன். சூப்பரான ஆளியா நான், கண்ணாடியே போட மாட்டேன் அப்படின்னு நினச்சேன். என்ன கண்ணெல்லாம் நல்லா இருக்குது, இவனு கண்ணாடி போட்டுட்டு குருட்டு மாதிரி எல்லாம் யோசித்தேன். மனுஷனா இன்னைக்கு பாருங்க, நீங்கள் உங்கள் வயசுலேயே சிலர் கண்ணாடி போட்டிருக்கீங்க, அதில் ஒரு குறைபாடு வருதில்ல. இந்த வயசுலேயே கண்ணாடி போட வேண்டிய ஒரு குறைபாடு வருமானால் இனி வரக்கூடிய காலங்களில் எவ்வளோ அந்த குறைபாடு. அதுக்காக எல்லாம் நீங்கள் பிளைண்ட் ஆயிடுவீங்கன்னு நான் பேச வரல. அந்த குறைபாடுகளில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் என்ன செய்ய வேண்டியிருக்குது, வாழ வேண்டியிருக்குது. அது இல்லாமல் நம்மளால் வாழ முடியல. அப்போது எந்த வயசில் குறைபாடுகள் வரும், எப்போலேருந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணுங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ளே வருவோன்னு நமக்கே தெரியாது. யாருக்காவது தெரியுமா? இப்போ பாருங்க, ஒரு 70 வயசு இருக்கிறவங்க கண்ணாடி போட்டால் நியாயம்னு சொல்லுவோம், கரெக்டுங்களா? 10ஆம் கிளாஸு, 8ஆம் கிளாஸு, 6ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள் கூட கண்ணாடி போட்டிருக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியுமா நாங்கள் கண்ணாடி போட வேண்டிய நிலைமை வரும்ன்ட்டு? தெரியவே தெரியாது. இப்படித்தான் காலம் போகும், மனுஷனுடைய வாழ்க்கை போகும், இப்படி தான் போகும். 70ல் கண்ணாடி போட்டதும் 6ஆம் கிளாஸில் கண்ணாடி போட்டதும் ஒன்று தான். ஆனால் போக 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 6ஆம் கிளாஸில் கண்ணாடி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். ஆனால் 70வது வயசில், 70 வயசுக்கு அப்புறம் கண்ணாடி போட்டும் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். அந்த வெளிச்சம் போயிடும், இருண்டாயிடும். இது வர்றதுக்கு முன்னால் அடுத்து வாசிக்கலாமா? 7வதா, எந்திர சத்தம் தாழ்ந்ததினாலே தெருவு வாசலில் இருக்கிற கதவுகள் அடைக்கப்படும். எந்திர சத்தம், பல்லு, நல்ல பல், அந்த எந்த சத்தம் கேட்க மாட்டேங்குது. இப்போ கிழவனுக்கு என்ன சத்தம் கேட்கும்? தான் இட்லியை தண்ணி மாதிரி குடிக்கிறவனுக்கு சத்தமாக கேட்கும்? கொட கொடன்னு குடிச்சிட வேண்டியதான். அது குடித்தாலும் அது இறங்குதாங்கிறது பெரிய பிரச்சனை. அந்த எந்திர சத்தம் அவுட்டு. பிறகு என்னவா, தெரு வாசலின் கதவுகள் அடைக்கப்பட்டு. அதுக்கு என்னையா வாசல்னா லிப்ஸு. இந்த எந்திரம் உள்ள இருக்குது, இந்த இதுதான் தெரு, ஸ்ட்ரீட்டு. இந்த ஸ்ட்ரீட்டு வாசல்கள், அந்த லிப்ஸு அடைக்கப்படுது. போக போக வயசானவங்க பார்க்கும்போது ரொம்ப லிப்ஸு திறக்க மாட்டாங்க, அப்படியே அப்படியே மென்னுக்கிட்டு அப்படியே என்னத்தையோ அப்படியே அந்த வாசல் அடைபடுகிறதுக்கு முன்ன. அடுத்து 8, குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி. குருவியின் சத்தம், வாலிப நாட்களில் எவன் என்ன விழுந்தாலும், லாரியே டொம்முன்னு விழுந்தா கூட அவன் தூங்குறவன் எந்திரிக்க மாட்டான், பயங்கரமாக தூக்கம் வரும். ஆனால் போக போக வயசான ஒரு குருவி சத்தம் போட்டால் கூட எந்திரிக்க வேண்டிய நிலைமை வருது. ஒரு சின்ன அந்த ரூமில் யாராவது ஒரு காஃபி கப்பு வச்சுட்டாங்க தெரியாமல், கொஞ்சம் சத்தமாக வச்சுட்டாங்கன்னா இவன் ஒன்று எந்திரிச்சிருவான். தூக்கம் போச்சுன்னா அதுக்கப்புறம் தூங்கவே முடியாதுங்கிற நிலைமைக்கு வருது. எனக்கு அந்த பிரச்சனை உண்டு.
எனக்கு அந்த பிரச்சனை உண்டு. நல்ல தூக்கத்தில் ஏதாவது எந்திரிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த ராத்திரி தூக்கமே வராது. எப்போ 5 மணி வரைக்கும் தூக்கம் வராது. விடிய காலம் கஷ்டமாக இருக்கும். அடுத்த நாள் காலைல சொக்கிட்டு கிடப்பேன். இப்படி ஒரு வீக்னஸ், இப்படி ஒரு பலவீனம். வயசாக ஆக ஆக இந்த தூக்கமெல்லாம் போயிடுது. அதான் வயசானவங்க தூங்கவே மாட்டாங்க. இவங்க தூங்காமல் தூங்குறவனையும் தூங்க விட மாட்டாங்க. எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்களா, ஐயோ கஷ்டமாக இருக்கும். அதனால் தூக்கம் மாத்திரை போட்டு தூங்க வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இவங்க எவ்வளோ தூக்க மாத்திரை போட்டால் கூட அது வேலை செய்யாத நாட்களும் இருக்குது. போட்டும் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி. இந்த நாட்கள் வரும்னு ஆண்டவர் சொல்கிறார். பிறகு என்ன? 9வது, கீத வாத்திய கன்னிகைகளெல்லாம் அடங்கி போகிறதற்கு முன்னும். கீத வாத்தியம் எங்கே? காது. கீத வாத்தியம் காது. நல்ல இனிமையான சவுண்டு. சாலமோன் ராஜா நிறைய பாட்டு பாடுறவங்கள அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருந்தான். அவனுடைய ராஜ்யத்தில், அவனுடைய அரண்மனையில் பாட்டு நிறைய பாடுவாங்க. அவன் அது ரொம்ப ஆசைப்படுவான். இது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு பாடிட்டே, அவனுக்கு அது ரொம்ப பிடிக்குது. அவனுக்கு ஒரு நாள் கடைசியில் இந்த கீதவாத்திய சத்தம் காது போயிடுச்சு. மனுஷனுக்கு காது போச்சுன்னா அதை போல ஒரு சோகமான காரியம் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு காது இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்குது. இன்னைக்கு காது கேட்கலன்னா எத்தனை தான் கூப்பிட்டாலும் ஏன் அப்படிமா. அது எவ்வளவு ஒரு பெரிய ப்ராப்ளம் தெரியுமா? சில நேரங்கள் காதில் கொய்ன்னு ஒரு சத்தம் கேட்கும், சரியாக கேட்காது. ரொம்ப கஷ்டப்படுவோம். திருப்பி நார்மல் ஆகிற வரைக்கும் நமக்கு திருப்தியே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஆகிறதுக்கு முன்னும். அடுத்து, மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றும். என்ன அர்த்தம் தெரியுமா? படபடக்கும். அங்கே போகணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ படியா ஏறணுமா அப்படிம்பாங்க. இவ்வளோ படி ஏற முடியாதே, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படிம்பாங்க. இல்லை கொஞ்சம் தான் வாங்க ஏறிடலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் போங்க நான் இங்கே இருந்துக்கிறேன். ஏன்னா அது ஒரு பயம். அங்கே போய் படபடான்னு ஆகி போச்சுன்னா சில நேரங்கள் நிற்குமாங்கிற, ஹார்ட்டே நின்றுமாங்கிற ஒரு பயம் பெரியவங்களுக்கு வந்துடும். இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு அந்த பயங்கள். எப்பா மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி கீழே போகுது பார்த்தீங்களா? அப்போ அந்த மேட்டுக்காக பயங்கள் தோன்றி. பிறகு 11 வந்துருச்சா? வாதுமை மரம் பூ பூத்து. இல்லை போதும், வாதுமை மரம் அதோட நிப்பாட்டுவோம். 11, இந்த வாதுமை மரம் பூ பூக்குதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், பூ பூத்த வாதுமை மரம் தான் இந்த ஆல்மண்ட் ட்ரீஸ். ஆல்மண்டு நம்ம சாப்பிட்றோம்ல, பாதம் பருப்புன்னு சொல்கிறோம், பாதம். அந்த பாதம் தான் ஆல்மண்ட் ட்ரீ. அந்த ஆல்மண்ட் ட்ரீ பூ பூத்துச்சுன்னா எப்படி இருக்கும்னா வெள்ளையாக இருக்கும். பச்சை தெரியவே தெரியாது, அவ்வளோ வெள்ளையாக இருக்கும். என்ன குறிக்குது? நீங்கள் யோசித்து சொல்லுங்க. முடி என்னென்னலாம் ட்ரை பண்ணி பார்க்குறோம், கருப்பாக இருக்கணும்னு விரும்புகிறோம். ஆதி நாட்களில் அந்த வெள்ளை ஆகுறது 1 2 ஆகும். உடனே எவனுக்கும் தெரியாமல் கண்ணாடி முன்னால் ஒரு சிசர்ஸ் எடுத்து ஒன்றொன்னா வெட்டார். அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்ச நாள் ஒன்றொன்னா வெட்டிடும். ஆஹா அப்படின்ட்டு அது வெட்ட அது புசு 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 புசுன்னு எல்லாம் வெள்ளையாயிட்டே வரும். ஸ்தோத்திரம். இந்த வெள்ளையாயிட்டு வந்தால் ஒரு காலகட்டத்தில் அது போய் தலையுதுப்பா அப்படிங்கிற நிலைமை வந்துடும். அதுக்கப்புறம் அவன் டை அடிக்க ஆரம்பிக்கிறான். இல்லை அவனுக்கு இன்னும் கருப்பாக தான் தெரியணுமா. அந்த டையும் வேலைக்காகாது, தான் கலரை காட்டி கொடுக்குது. வாதுமை மரம் வெள்ளையாயிடுது, அதுவும் அங்கங்கே வெள்ளையாகுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? முடி கொட்டுதுன்னு அர்த்தம். வெள்ளை முடி கூட 1 2 கொத்தா இல்லை, எல்லாம் போச்சு. கடைசியாக வெட்டு கிளியும் பாரமாகி பசித்தீனமும் அற்று போகாதபடிக்கு என்று போட்டிருக்கு. இதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னா, சின்ன ஒரு அப்படைட், அதை சின்ன ஒரு பாரம் கூட தாங்க முடியாது. நிறைய விஷயங்கள் வயசானவங்கள்ட்ட சொல்லாதீங்கம்பாங்க. அப்பாட்ட சொல்லாத அப்படிம்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு வயசாயிருச்சு. தாத்தாட்ட சொல்லாத. சில விஷயம், சின்ன விஷயம் சொன்னாலே அவங்களுக்கு தாங்க முடியல. 2வது பசியும் இல்லை, அதாவது பசித்தீனம் அற்று போகுது. அவங்களுக்கு பசியும் பசிக்காது, சின்ன விஷயம் கூட தாங்க முடியாது, ரொம்ப டேஞ்சர் ஆயிரும். இதெல்லாம் போகிறதுக்கு முன்ன இங்கே இப்போ படித்து நம்ம முடிக்க போகிறோம். மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியில் திரியாதபடிக்கு. போயிட்டானேன்னு துக்கம் கொண்டாடுகிறவர்கள், உன்னை குறித்து 4 பேர் அழுகிறதற்கு முன்னால நீ போயிட்டேங்கன்னு
அழுகிறதுக்கு முன்னால வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையில் உருளை நொறுங்கி இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்தில் நினைன்னு 1வது வசனத்தை சொன்னதை நல்லா நீங்களே சொல்லலாம். மறுபடியும் அந்த இடத்துல முடியும் போது, எப்போ முடியுது? இவன் மண்ணுக்குள்ளே போகிறான், போயிடுவேன்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வாலிப நாட்களை நினைங்கிறான். அப்படி சொல்லிட்டு கடைசியில் என்ன தெரியுமா சொல்கிறான்? நீங்களே சொல்லணும். கடைசியில் மாயை நீ அனுபவிச்சதெல்லாம் என்னடான்னு கேட்குறான். ஏன் வெள்ளிக்கயிறு கட்டு விடுதல்னா அது வேறு அர்த்தம். அனாட்டமியில் படித்தா தெரியும். நம்மளோட பயாலஜி குரூப்பை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அனாட்டாமி, ஹியூமன் அனாட்டாமி, அதோடைய ஸ்ட்ரக்சரை படிச்சிங்கன்னா தெரியும். அவ்வளவு நர்வ்ஸ், யூஸ், வெயின்ஸ் எல்லாம், போன்ஸ், மசில்ஸ், டிஷ்யூஸ் எல்லாம் இன்டாக்டாக இருக்கும். அப்படி டைட்டாக இருக்கும். அதுக்குள்ளே எல்லா ஆர்கன்ஸும், மனுஷனுடைய உருவம் அப்படி இருக்கும். அதுக்குள்ளே ஆவி ஆத்மா வச்சிருக்கிறார். அப்போ இந்த ஆவி ஆத்மாவை பிடிச்சிக்குது. அது விடாமல் பிடிக்கும். நீங்கள் நினச்சிங்கன்னா கூட அது என்ன செய்ய முடியாது. பாருங்கள், கொச்சா கொச்சான்னு போகுது எல்லாமே. இது நீங்கள் நினச்சிங்கனாலும் கூட நீங்கள் விட்டு வெளியில் வர முடியாது. கத்திரிக்கோளை வச்சு ஒன்றா கட் பண்ணிட்டு மேலே போயிட முடியாது. ஆனால் மரணம் அப்படின்னு ஒன்று வரும்போது, ஸ்தோத்திரம், மரணம் வரும்போது அவ்வளவு பைண்டிங்ஸ், அதனுடைய ஃபங்க்ஷன்லாம் டப்புன்னு விடும், டப்புன்னு விட்டுரும். இவ்வளோ நாளாக செயல்பட்டிருந்து நல்ல ஃபங்க்ஷன் ஆனதெல்லாம் இந்த 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 சரீரம் இப்படி இருக்குது. இந்த ஒரு கட்டு, வெள்ளிக்கட்டு இப்படி இருக்கும்போது அவன் என்னென்னலாம் பாவத்துக்கு போகிறான் மனுஷன் பார்த்தீங்களா? மாயை தாராளமாக பண்ணிட்டு போகிறான். சொன்னால் கூட கேட்க மாட்டான். சொல்கிறவனுக்கு பைத்தியக்காரன்மா, கிண்டல் அடிப்பான், நக்கல் அடிப்பானுங்க, சிரிப்பானுங்க. ஆனால் அவங்க போகிற பாதை பாதாளத்துக்கு போகுதுன்னு அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியவே தெரியாது. நான் அப்படி தான் போவேன் அப்படிமா. இது லூசு பைத்தியம்பாங்க. ஜாலியாக தெரியும். பிள்ளைகளே, ரொம்ப ஆபத்து பிள்ளைகளே, நம்ம கர்த்தரோடு தான் இணைஞ்சிருப்போம். வேற பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ எல்லாம் மட்டமான உலகம். பிள்ளைகளே, போயிடாதீங்க 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 ப்ளீஸ். எவனும் நெருங்க விடாதீங்கன்னு சொல்கிறேன். எவளையும் நெருங்க விடாதீங்க. நீங்கள் உங்கள் அப்பா அம்மா தேவனோடு நீங்கள் நடங்க. கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாளை கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் மாயைங்கிறார், புகைங்கிறார். ஆஃப்டர் ஆல் புகை. இது உங்களுக்கு நிரந்தரமானது கொடுக்காது. நீங்கள் தான் உலகத்தில் பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு தானே நான் சிரிக்கிறீங்க. அன்னைக்கு தெரியும். அன்னைக்கு இந்த வேதம் நம்மளை பார்த்து சிரிக்கக்கூடாது. இப்போவுமே கட் பண்ணிடும். வேண்டாம் வேண்டாம். பரலோகத்தின் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும். சீரியஸாக இல்லைன்னா இன்னும் சீரியஸ் ஆயிடுவோம். ஆண்டவரோடு நடப்போம். தெளிவாக சொல்லி கொடுத்துட்டார். இதுதான் அந்த கட்டு டப்புன்னு உடையும். அப்படியே படுத்துருவான் மனுஷன் வச்சு. எவ்வளவு எழுப்புனாலும் எந்திரிக்க மாட்டான். விட்டுருமா, அவ்வளோதான், விட்டுரும். ஆண்டவர் விட சொன்னால் டக்குன்னு விட்டுரும். ஆனால் ஆண்டவர் விட சொல்றதுக்கு முன்னால் அது பக்குன்னு பிடிச்சி வச்சுக்குது. உள்ளுக்க ஆவி ஆத்மா செயல்படுது பாருங்க, கண்ணுக்கு தெரியாது. அது விடும்போது எங்கே உங்கள் பாய் ஃப்ரெண்டு, எங்கே உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு, எங்கே உங்கள் அழகு, எங்கே உங்கள் படிப்பு, எங்கே பட்டம், எங்கே நக்கல், எங்கே கிண்டல், என்னெல்லாம் இந்த மாயெல்லாம் வந்து காப்பாற்றுமா? இல்லை இல்லை, எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தாங்க. உங்கள் வயசில் எனக்கு எல்லாம் தெரியாது. மட்டமான உலகத்தில் நான் போயிட்டு தான் நான் வர்றேன். இதை சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமே இல்லை. ஏன்னா வெக்கப்பட மாட்டேன். நான் இதை இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சொல்லலைன்னா நாளைக்கு ஆபத்து வரும்போது அழுகிறது யார்? ஆண்டவர் என்னை கணக்கேற்பான். இந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லி கொடுத்தியான்னு கேட்பாங்க. அவன் என்ன வேணா திங்க் பண்ணிட்டு போகட்டும். இன்னைக்கு எத்தனை பேரண்ட்ஸு பாட்டிலை விட முடியாமல் உட்காந்துருக்காங்க தெரியுமா? எத்தனை பேரண்ட்ஸு சிகரெட்டை விட முடியாமல் இருக்கிறாங்க. எத்தனை பேரண்ட்ஸு சினிமா பார்க்குறத விட முடியாமல் இருக்காங்க. அந்த சினிமாவும் பாட்டிலும் மண்ணாங்கட்டியும் பொம்பளைகளையும் அது இதுன்னு அசிங்கமான உலகத்துக்கு போய் இந்த பைபிளை தொட முடியல. செக் பண்ணி பாருங்க. சவாலா பேசுறேன், சவாலா பேசுறேன். எத்தனை பேருக்கு இந்த பைபிளை தொட முடியல. ஆனா இந்த எத்தனை பேர் இந்த பைபிளோடையே உட்கார்ந்து வாழ்ந்து பரலோக மகிமையை இன்னைக்கு எத்தனை பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எவ்வளவு பாக்கியவான்கள்.
நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நானும் விழுந்து எந்திரிச்சவன் தான் ஐயா. கண்ணை திறந்த பிறகுதான் எனக்கு புரிஞ்சுது, டே இது மாயைடா. கண்ணே மணியே வெண்ணையே தேனே நெய்யே அமுதமேன்னு சொல்லி உங்களெல்லாம் சின்ன வயசில் வளர்த்த பேரண்ட்ஸ், ஒரு காலகட்டத்தில் சாத்தானுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டு போகும் பொழுது அவங்களுக்கு மயக்க மருந்து அனிஸ்தீசியா கொடுக்காம, மயக்க மருந்து கொடுக்காம ஆப்ரேஷன் பண்ண எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அவங்க உள்ளம். நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். சில காரியங்கள் எனக்கும் வேதனைகள் உண்டு. அதனால் நான் சும்மா இருக்க மாட்டேன். பேரண்ட்ஸ் தயவு செய்து அன்போடு கண்காணிங்க. கிரிமினல்ஸாக பார்க்க வேண்டாம். பேரண்ட்ஸ் பிள்ளைகளை தயவு செய்து கிரிமினலாக பார்க்குங்க. 1-2 பேரண்ட்ஸ் வந்திருக்கீங்க, கிரிமினலாக பார்க்காதீங்க. நீங்கள் விழாதவங்கன்னு ஒரு காலம் உங்களை சொல்ல முடியாது. உங்கள் பிள்ளை விழுந்துருச்சுன்னா உடனே என் பிள்ளை பாரு விழுந்துருச்சு ஐயோ கொய்யோன்னு கிரிமினலில் பார்க்க வேண்டாம். வைல் அட் தி சேம் டைம் உற்சாகப்படுத்தி, ஒரு கண்டிப்போடு அன்போடு உற்சாகப்படுத்தி கொஞ்சம் கொண்டு போங்க. திடனற்று போகாதபடிக்கு செய்யுங்க. உங்கள் பிள்ளைகள் பைபிளில் போட்டிருக்குது. அப்படி கொண்டு போனீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை நல்லா கரெக்ட் பண்ணி கொண்டு வருவீங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தருக்கு முதலாவது பயந்து, அடுத்து பேரண்ட்ஸு. அவங்க கண்ணில் கண்ணீர் வரவே விடாதீங்க. வந்துருச்சுன்னா சாபம். நானும் ஒரு அப்பாவாக இருந்துக்கிட்டு தான் நான் இதை சொல்கிறேன். நான் கல்யாணம் கட்டாதவன் கிடையாது, எனக்கு பிள்ளைகள் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. உங்கள் அப்பா அம்மா கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துச்சுன்னா சாபமாக மாறும். உங்கள் தப்புனால அது வந்தால், உங்கள் தப்பு இல்லைன்னா அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே இல்லை. தயவு செய்து சொல்கிறேன், கையெடுத்து கும்பிட்டு சொல்கிறேன், நீ சினிமா பார்க்காதே ஓ யோ இப்படி கத்துறது பெருசு இல்லை. இதை கத்தி என்ன பிரயோஜனம்? ஆமாண்டா கத்துறான் அந்த ஆளுன்னு போயிடுவீங்க. நோ, அழகாக சொல்லி கொடுத்துருக்கிறார் கர்த்தர். தீங்கு நாட்கள் வருங்கிறார், எனக்கு பிரியமில்லாத நாட்கள் வருங்கிறார். இந்த தீங்கு நாட்களும் பிரியமில்லாத நாட்கள் வர்றதுக்கு முன்னால் உங்கள் அப்பா அம்மா கண்ணிலேருந்து கண்ணீரை நீங்கள் பார்க்கவே கூடாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் நீங்கள் எடுப்பீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, எடுத்தால் நல்லது. என்ன தீர்மானம்? இது எடுக்கணும். எங்கள் அப்பா அம்மா கண்ணிலேருந்து நான் கண்ணீரை நான் பார்க்கவே, என் நிமித்தம் என்னால் அவங்களுக்கு கண்ணீர் வரவிட மாட்டேன் அப்படின்னா இதில் நான் உட்காந்துருப்பேன். இதை பார்க்கும்போது தான் எங்கள் அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்க. ஒரு நிமிஷத்தில் கெட்டு போயிடும், ஒரே செகண்டு கரைபட்டுரும். அதுக்கப்புறம் மார்க் ஆகிடும். அது அந்த கரை அப்படியே இருக்கும் வாழ்க்கையில். உங்களை நீங்களே மன்னிச்சிக்க முடியாத அளவுக்கு கரைகள் வந்துடும். பிள்ளைகளே எனக்கு நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கல்ல பேசுகிறதுக்கு, நான் நன்றி சொல்கிறேன். நீங்கள் இத்தனை பேர் வந்திருக்கீங்கல்ல, இந்த வந்தது எதுக்கு? எனக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறீங்க உங்களோடு பேசுகிறதுக்கு. நன்றி. ஏதோ பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிடுவோம் அதல்ல. பரீட்சை எழுதி எவனும் பாஸ் பண்ணுறான். ஆண்டவரே இல்லாத மக்கள்லாம் கூட 95, 98ன்னு வாங்கிட்டு போயிருக்கான். 100க்கு 100 வாங்குறான். என்ன விசேஷம்? கர்த்தர் இல்லை. நமக்கு கர்த்தரோடு கூட நம்ம பிரயாசப்பட்டு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சு கொண்டு போனால் நம்ம வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுதான் நம்ம வாழ்க்கையை நம்மளே சூஸ் பண்ணக்கூடாது, ஆண்டவர் சூஸ் பண்ணட்டும். நம்ம எதிர்காலத்தை கர்த்தர் சூஸ் பண்ணட்டும். அவர் கையில் விட்டுருங்க. தயவுசெய்து மார்க்கம் தப்பிடாதீங்க. 4 பேர் எதையும் பேசிட வேண்டாம் நம்மளை குறித்து. நம்ம அப்பா அம்மாட்ட கஷ்டமாக இருக்குமே தெய்வமே, இன்னைக்கு எவன் என்ன பண்ணான்னு அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கன்னு நம்ம தயவுசெய்து ஆர்கியூ பண்ண வேண்டாம். சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே. அது யார் பண்ணால் என்ன, அது அடிக்கும். ஆனால் நம்மளை பொறுத்த மட்டும் நம்ம நல்லா இருக்கலாம்ல, இல்லை? ஏன்னா நான் ஏன் இதை சொல்கிறேன், நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்லி நான் சொல்லலை, நீங்கள்லாம் கேடிகள் அப்படின்னு நான் பேசலை. இந்த உலகத்தில் பயங்கரமான கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் பயங்கரமாக காத்திருக்குது. பிசாசு சும்மா இருக்க மாட்டான். அவன் அவ்வளவும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி வச்சுருப்பான். அதில் மாட்டாதீங்கன்னு சொல்கிறேன். தயவுசெய்து மாட்டாது. யாரோ ஒருத்தர் மாட்டுறாங்கங்கிறதுனால அந்த மாற்றத்தை உதாரணமாக எடுத்துட்டு நானும் மாட்ட போகிறேன்னு சொல்லவே சொல்லாதீங்க. என்ன தப்புன்னு கேட்காதீங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுபடி போங்க. பிள்ளைகளை தயவு செய்து இதை வாசிங்க. அநேக வாலிப பிள்ளைகள் இதை வாசிக்கிறது இல்லை.
விளையாட்டுத்தனமாக இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி கட்டப்படும்? நாளைக்கு தீங்கு நாள்கள் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. உலகத்தானே ஒரு பாட்டு பாடுறான், உலகத்தான் அரசியல்காரன் ஒரு பாட்டு பாடுறான் தெரியுமா? அப்பப்போ யாரும் இந்த அரசியல்வாதிகள்லாம் பிறந்த நாள் கொண்டாடும் போது ஒரு பாட்டு பாடுவாங்க தெரியுமா? அது நான் பாடலை சொல்கிறேன் கேளுங்க. அதில் ஒரு வரி இப்படி வருது: 6லும் சாவு 100லும் சாவுன்னு, நெஞ்சமுண்டு நேர்மை உண்டுன்னு பாடிக்கிட்டு போகிறான் ஒருத்தன். 6ல் அவனே சொல்கிறான், 6ல் கூட சாவு வரும். சொல்ல மாட்டீங்களா வாயை திறந்து? 100ல் கூட சாவு வரும். சொல்ல முடியாது. பிறந்த குழந்தை இறந்து போகுது. பிறந்த நியூ பார்ன் பேபிஸ் ஃபியூ ஹவர்ஸில் சஃபகேட் ஆகி ஆக்சிஜன் கிடைக்காம ஏதோ ஒரு கோளாறுன்னு சொல்லி அது இறந்தே போயிடுது. ஒன்றும் பண்ண முடியல டாக்டர்ஸ். எவ்வளோ வேதனையாக இருக்கும். 10 மாதம் சுமந்துட்டு அழகான ஒரு பேபியை பெற்றுட்டு அரை மணி நேரத்தில் அந்த பேபி செத்து போச்சுன்னா இதெல்லாம் தாங்க முடியுமா? தாங்க முடியாது. அதே மாதிரி 90 வயசில் சாகிறவனும் இருக்கிறான். எப்படியோ இது நடுவில் நம்ம என்னைக்கு வெள்ளிக்கயிறு கட்டு விடுமோ நம்ம கையில் இல்லை. ஆனால் நம்ம கட்டு விட்டதுக்கு அப்புறம் மேலே போகணும். அதுதான் முக்கியம். ஆக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு யோசனை வந்தபடி நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் அதை எப்படி எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். விளையாட்டை மாத்திரம் தயவுசெய்து வாழ்க்கையில் வேண்டாம். நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்க வேண்டாம். தீங்கு நாட்கள் வர்றதுக்கு முன்னாலேயே, எனக்கு பிரியமில்லைன்னு சொல்லக்கூடிய நாட்கள் வர்றதுக்கு முன்னாலே கவக்குன்னு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிச்சிக்குவோம். ஆண்டவர் கொடுக்குற ஒரு வாய்ப்பை பிடிச்சிக்குவோம். போச்சுன்னா போனது தான். வீணாக செலவழித்த நாட்கள் திரும்பி நமக்கு வர்றதே இல்லை. ஹல்லேலூயா. கொஞ்சம் ஜெபம் பண்ணுவீங்களா? நம்ம ஜெபிச்சு நம்ம கடந்து போகலாம். ஸ்தோத்திரம். நீங்கள் சில காரியங்களை கேட்டீங்க. என்ன கேட்டீங்க? கொஞ்சம் சொல்கிறீங்களா? சொல்ல முடியுமா? நான் ஹெல்ப் பண்ணுறேன். என்ன நாட்கள் வரும்? அந்த தீங்குனா என்ன? அந்த தீங்குனா என்ன? வியாதியும் மரணம். மனசில் வச்சுருக்கீங்கள இந்த ரெண்டும். அப்புறம் இன்னொரு நாள் வருது. என்ன நாள்? இன்னொரு நாள் இருக்குது. தீங்கு நாள் மாதிரியே இன்னொரு நாள் இருக்குது. என்ன நாள் அது? எனக்கு பிரியமில்லைன்னு சொல்லக்கூடிய நாள். இந்த 2 நாளும் வந்தே ஆகும்னு சொன்னார் இல்லை? இது வர்றதுக்கு முன்னால், அந்த வர்றதுக்கு முன்னால் நம்முடைய சரீரத்துக்கு என்னென்ன நடக்குங்கிறது ஒரு 12 காரியங்கள் எழுதி வச்சார். எங்கேருந்து ஆரம்பிக்குது பாருங்கள். கண், காது, அப்புறம் பல்லு, முடி, கால், கை, கம்ப்ளீட்டாக போய் எல்லாம் போய் முதுகெலும்பு எல்லாம் போய் மனுஷன் மண்ணுக்கு திரும்புகிறான். அப்போ அந்த மண்ணுக்கு திரும்பக்கூடிய நாட்களில் தீங்கு நாளும் விரும்பாத நாட்களும் வந்துடும். இதுக்காக மண்ணுக்காக மாணிக்கத்தை இழந்துடலாமா? இழக்கக்கூடாது. அந்த நாட்கள் வர்றதுக்கு முன்னால் நீங்கள் பைபிளில் தொட்டது தான். அதுக்கப்புறம் நீங்கள் தொட முடியாதுன்றார். இன்னைக்கு நீங்கள் பைபிளை கரைச்சி குடிச்சிங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் பைபிளை கரைச்சி குடித்து எந்த அளவுக்கு இதை பயங்கரமாக கரைக்கிறீங்களோ, மனசில் வச்சுக்கிறீங்களோ, அவ்வளோ உங்களுக்கு மிச்சம். அதுதான் உங்களோட திருப்பி வரும். இது வந்தால் தீங்கு நாள் வரும்போது இது உங்களை காப்பாற்றும். அல்லேலூயா. அனுபவப்பட்டு அடிபட்டவன் பேசிட்டு இருக்கிறேன். அனுபவப்பட்டு அடிபட்டவன் பேசிட்டு இருக்கிறேன். ஆகையினால அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். யூத் மிஸ்பென்ட் மேக்ஸ் தி ஓல்ட் ஏஜ் மிசரபிள் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. யூத் மிஸ்பென்ட், அதாவது சரியாக ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய வாலிபம், உபயோகப்படுத்தாத வாலிபம், மேக்ஸ் தி ஓல்ட் ஏஜ். ஓல்ட் ஏஜ்னா முதிர் வயது மிசரபிளாக இருக்குமா? மிசரபிள்னா பரிதாபமாக இருக்கும். வாலிப நாட்களை சரியாக பயன்படுத்தாத ஒரு ஒரு நிலைமை அவனுடைய முதிர் வயதை பரிதாபமாக்கணும். எவ்வளோ உண்மை தெரியுமா அது? அதனால தான் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஜெபம் பண்ணுவீங்களா? கொஞ்சம் வெட்கப்படாமல் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. வெட்கப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். கண்களை மூடி வெட்கப்படாமல் ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த மாதிரி நினைப்போடு ஜெபிக்கக்கூடாது. ஒரு நல்ல உணர்வோடு, அப்பா
உங்கள் சத்தத்தை உயர்த்த வேண்டுமே. இன்றைக்கி யாரும் வெக்கப்படவே கூடாது. நீங்கள் இன்றைக்கி வெக்கப்பட்டீங்கன்னா வாழ்க்கையில் அப்புறம் நிறைய காரியங்கள் நம்ம இழக்க வேண்டி இருக்கணும். வேல்யூபிள் திங்ஸை கர்த்தர் நமக்கு பாடமாக கற்று தருகிறாங்க. எவ்வளவு இது நமக்கு தானே கிடைக்குது, ஏசப்பா பிள்ளைகளுக்கு தானே கிடைக்குது. இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா? நீங்களே சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். நமக்கு தானே ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாங்க. கொஞ்சம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவீங்களா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவீங்களா? வேண்டாத கனெக்ஷன்ஸு ஒருவேளை யாருக்காவது ஏற்பட்டுருச்சுன்னா, நான் உங்களை தப்பாக சொல்லலை, அப்படி மாயையில் தெரியாமல் ஏற்பட்டு, தெரிஞ்சோ தெரியாமல் ஏற்பட்டுச்சுன்னா இன்னையோட தயவு செய்து அதை விட்டுருங்க. இன்னையோடு விட்டுருங்க. ஸ்தோத்திரம். உலகம் 14ஆம் தேதி பிப்ரவரி அசுத்தமாக கொண்டாடுது, வேலண்டைன்ஸ் டே அப்படின்ட்டு. என்ன பண்ணனே தெரியாமல் கேவலமான நிலைமைக்கு போயிட்டுருக்குது பிள்ளைகளே. செல்ஸில் என்னென்ன வருது தெரியுமா? செல்ஃபோன்ஸில் கன்றாவியெல்லாம் வருது, எஃபியில் கன்றாவி வரும், இன்ஸ்டாகிராமுங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான். இன்னும் ஸ்கூல்ஸ் காலேஜஸில் பேசுகிற வார்த்தைகள் கேவலமான வார்த்தைகள். கமிட்டடா நீ, நான் கமிட்டடா, இப்படியெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களும் ஆம்பளை பிள்ளைங்களும் பேசி அசுத்தமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நம்மளை பரிசுத்தத்தை காப்பாற்றிக்கிறது எவ்வளோ கஷ்டமான காரியமாக இருக்குது பிள்ளைகளே. உங்களுடைய எதிர்காலத்துக்காக, நன்மைக்காக நான் பேசுகிறேன். புத்திசாலி கிடையாது, அதை கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க. ஹல்லேலூயா. ஏன் இப்படி பேசுகிறேன்? அசிங்கமான காரியங்கள் இதிலெல்லாம் மாட்டாதீங்க பிள்ளைகளே. உங்கள் அம்மா அப்பாவுக்கே தெரியாது நீங்கள் இன்னும் மாட்டிகிட்டு இருக்கீங்கன்னு. தெரிஞ்சதுன்னா உயிரை விட்டுருவாங்க, பக்குன்னு ஆயிரும். அப்படி யாராவது அடிக்டடாக இருந்தால் தயவு செய்து வெளியில் வாங்க வேண்டாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துருங்க. ரகசியமாக எடுங்க, எல்லார் முன்னாலும் எடுக்க வேண்டாம். அது எதுக்கு இன்னொருத்தனுக்கு தெரியட்டும்? தேவனே வேண்டாம்ப்பா, நான் ரகசியமாக எடுக்கிறேன். நீங்கள் என்னுடைய தீர்மானத்தை ரகசியமாக எடுத்தா கேட்குறீங்கல்ல, அது போதும் எனக்கு. ஸ்தோத்திரம். நான் ஸ்தோத்திரம் பண்ணுறது தான் வெளியில் கேட்கட்டுமே ஒழிய, என்னுடைய தீர்மானங்கள் தயவுசெய்து இந்த ஜபங்கள் நான் வெளியில் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவசியமே கிடையாது. ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறாங்கன்னு நான் நம்பிட்டு இருக்கிறேன். நான் நம்புகிறேன். இது உண்மையா அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் தயவுசெய்து காட்டுங்க. அதுதான் போதும். நீங்கள் கை தூக்குறதுனாலையோ, என்னை பாராட்டுறதுனாலையோ, இல்லை பேப்பரில் சூப்பராக இருந்துச்சுன்னு எழுதி கொடுக்குறதுனாலையோ எனக்கு ஒரு நன்மையும் வரப்போகிறதில்ல. ஆனால் ஆண்டவர் உங்களோடு பேசினார்னு நீங்கள் திட்டமும் தெளிவுமாக தெரிஞ்சால் தயவுசெய்து உங்கள் லைஃப்பில் காட்டுங்க. அந்த வாழ்க்கையில் காட்டி கடைசி வரைக்கும் போயிடுங்க. கரைப்படாமல் போயிடுங்க பிள்ளைகளே. யாரோ ஒருத்தர் கரைப்பட்டாருங்கிறதுக்காக நம்ம ஏன் கரைப்படணும் சொல்லுங்கள் பிள்ளைகளே? யாரோ ஒருத்தர் விழுந்துட்டாருங்கிறதுக்காக நம்ம ஏன் விழணும்? அப்படி ஒரு வேளை விழுந்துட்டா பரவாயில்ல, எந்திரிச்சிடலாம், கவலையே கிடையாது. விழுந்துட்டீங்கன்னா நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எந்திரிப்பான்னு போட்டிருக்குதே, விழுந்தவன் எழுந்திருப்பதில்லையோ அப்படின்னு போட்டிருக்கு. படார்னு எந்திரிச்சு பரிசுத்த பாதையில் வந்துருங்க பிள்ளைகளே, வந்துருங்க. ஆண்டவருக்கு அடுத்து உங்கள் அப்பா அம்மா தான் இப்போதைக்கு. ஆண்டவருக்கு அடுத்து அப்பா அம்மா. இந்த 2 பேரையும் நீங்கள் கனம் பண்ண தயவுசெய்து தீர்மானம் எடுங்க பிள்ளைகளே. கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். அடுத்து உன் தாயும் தகப்பனையும் நீ கனம் பண்ணுவாயாக. உலகம் என்ன போதிக்குதுன்னா, நீ தாண்டா இண்டிபெண்ட், நீ தாண்டா அறிவாளி, நீ தாண்டா, உனக்கு நீ தாண்டா ராஜா அப்படிமா. அது பிசாசு சொல்கிற காரியங்கள். நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க நமக்கு? என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன்னு சொல்கிறார். 2வது என்னன்னா, உன் தாயும் தகப்பனையும் நீ கனம் பண்ணுவாயாக, உன் நாட்கள் நீடித்திருக்கும் அப்படின்னு சொல்கிறார். தாயும் தகப்பனையும் தூஷிக்கிறவங்க அவங்களுடைய நாட்கள், அவங்க காரிருளில் அவர்களுடைய தீபம் அணைஞ்சு போகும்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக உருப்பட முடியாது. இது தேவையா நமக்குன்னு நான் கேட்குறேன். உங்கள் அப்பா அம்மா கண்ணிலேருந்து கண்ணீர் வராதபடிக்கு நான் வாழ்வேன். எங்கள் அப்பா அம்மா கண்ணில் கண்ணீர் என் நிமித்தம், கெட்ட காரியங்கள் கேட்குறது நிமித்தம் தெய்வமே வரக்கூடாதுன்னு சொல்லி நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஐயா அப்பா தகப்பனே, நான் பண்ண அட்டகாசம் இருந்ததுன்னா நான் இன்னையோடு அதை விட்டுறேன் ஐயா, இனி வேண்டாம். தேவனே நீங்கள் நல்லதுப்பா, இன்றைக்கி இந்த மீட்டிங் கர்த்தர் வச்சிங்களே அதுக்கு நல்லது. நான் அப்படி வாழ விரும்புகிறேன்னு சொன்னீங்கன்னா நான் கண்ணை முடிக்கிறேன். உங்கள் அப்பா அம்மா எல்லாம் இங்கே இருந்தாங்கன்னா கண்ணை முடிக்குவாங்க. ஆனால் நீங்கள் விருப்பமானால் உங்கள் வலது கைகளை கர்த்தருக்கு நேராக நீட்டலாம். நான் பார்க்க மாட்டேன், நிச்சயமாக நான் பார்க்க மாட்டேன், அது எனக்கு தேவையில்லை. உங்கள் அப்பா அம்மாவை பார்க்காதீங்க, பிள்ளைகளுடைய அப்பா அம்மா கண்களை முடிக்குங்க. அப்படி நான் இருக்க விரும்புகிறேன், என்னுடைய பழைய மார்க்கத்தை நான் வெறுக்கிறேன் ஆண்டவரே, தெளிவாய் சொல்லி கொடுத்தீங்கன்னா வலது கையை மேலே
தூக்கிட்டு டக்குன்னு கீழே போட்டுருங்க. போதும், ரொம்ப நேரம் வேண்டாம். டக்குன்னு தூக்கிட்டு டக்குன்னு கீழே போட்டுருங்க. ஐ திங்க் இந்த நேரத்தில் எல்லாம் முடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். க்ளோரி டு காட். கர்த்தர் அந்த கைகளை பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ணட்டும். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? வெக்கப்படாமல் ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? கர்த்தர் நன்மை தானே செஞ்சாங்க வாழ்க்கையில். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஆமேன், ஆமேன். நல்லா துதிங்க பிள்ளைகளே. வாலிப நாட்களில் கர்த்தரை துதிக்க பழகுங்க. வயோதிப நாட்களில் அவரை துதிக்க முடியாது. வாயில் ஸ்ட்ரென்த் இருக்காது, பலன் இருக்காது. சோதரம் சோதரம் அப்படின்னு வரும் வார்த்தை. ஆனால் வாலிப நாட்களில் நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடலாம், சத்தத்தை உயர்த்தி துதிக்கலாம், சத்தத்தை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஐயா உமக்கு ஸ்தோத்திரம். சீரியஸாக வாழுகிற ஆண்டவரே சொல்லிட்டீங்கல்ல, கர்த்தாவே உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளோடு இன்னைக்கு பேச ஆண்டவர் எனக்கு உதவி செய்ததுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. தகப்பனை வாழ்க்கையை லேசாக எடுக்காதபடிக்கு சீரியஸாக எடுத்து கர்த்தருடைய வேதத்தோடு உம்முடைய பிள்ளைகள் வாழட்டும், வேதத்தோடு உம்முடைய பிள்ளைகள் வளரட்டும். இவர்களை பார்க்கிற எல்லாரும் அப்பா இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்லட்டும் ஐயா. இவர்கள் போகிற இடங்களெல்லாம் பரிசுத்தம் உண்டாயிருக்கட்டும். இவர்கள் மூலமாக அநேகர் பரிசுத்த தேவனை சந்திக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கனி கொடுக்கிறவர்களாய் மாறி போவார்களாக. எல்லா ஜீவியத்திலும் கர்த்தாவே ஹல்லேலூயா உம்முடைய கிருபை அவர்களை தொடர நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஆண்டவரே இந்த கூடியிருக்கிற இந்த அருமையான பிள்ளைகள் எல்லாரையும் அப்பா உங்க ரத்தத்துக்கும் உங்க வசனத்துக்கும் உங்க நாமத்துக்கும் உங்க கர்த்தாவே கிருபைக்கும் உங்க வார்த்தைக்கும் உங்க நாமத்துக்கும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய அதிகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அறிவு ஞானமாகிய பொக்கிஷங்கள் உம்மிடத்திலே உண்டு ஐயா. ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் ஜெபம் பண்ணுகிறேன். எல்லா பிள்ளைகளும் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டதப்பா. நீங்க உண்டாக்கின சொத்துக்கள் தகப்பனே. ஆக யாரும் இன்ஃபீரியர் கிடையாது, யாருமே சுப்பீரியர் கிடையாது. ஒருத்தரை காட்டிலும் ஒருத்தர் நல்லவர் என்று சொல்றதுக்கு இல்லை, ஒருத்தரை காட்டிலும் ஒருத்தர் மட்டமான ஆள் என்று சொல்றதுக்கும் இல்லப்பா. உங்க பார்வையில் விலையேற பெற்ற அன்பு செல்வங்கள் அப்பா. தகப்பனே தகப்பனே, நெடுநாளாய் நான் யோசித்துக் கொண்டிருந்ததை இன்றைக்கு எனக்கு வாய்க்க பண்ணீங்களே. இந்த பிள்ளைகளை நான் மனதார கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் ஐயா, ஆசீர்வதிக்கிறேன். என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் படிப்பு காரியங்கள்ல கண்ணும் கருத்துமாய் இருந்து உலக மாமிசம் பிசாசுக்கு அடிமைப்பட்டு போகாதபடிக்கு, மனசு கெட்டு போகாதபடிக்கு, இருதயங்கள் கெட்டு போகாதபடிக்கு, கரைபட்டு போகாதபடிக்கு, அசுத்தங்கள் உள்ள வராதபடிக்கு நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணி ஆண்டவரே முழுமூச்சாய் படிச்சு அவங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வேலை படிப்புப்பா, அதுல நல்ல மார்க்குகள் எடுத்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்தவும், பேரண்ட்ஸுக்கு கனத்தை கொடுக்கவும், மரியாதை கௌரவத்தை கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும். திருச்சபைக்கு அவர்கள் ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் இருப்பார்களாக. போகிற இடங்கள் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று யோசுவாவோடு கர்த்தர் பேசினீங்களே. இந்த வேத புஸ்தகமானது நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அதை தியானம் பண்ணுவாயாக என்று கர்த்தர் சொல்லி அப்போ சொன்னீங்க யூ வில் பி a success என்று சொன்னீங்களே, ஷோர் சக்சஸ் என்று சொன்னீங்களே. இன்று எல்லா பரீட்சைகளும் நாங்கள் எதிர்பார்க்கிறது, பிள்ளைகள் எதிர்பார்க்கிறதும் பேரண்ட்ஸ் எதிர்பார்க்கிறதும் சக்சஸை தவிர வேற எதப்பா எதிர்பார்க்கிறோம்? ஆண்டவரே தோல்வியை யாராவது எதிர்பார்க்கிறாங்களா? இன்று அந்த சக்சஸ் வர வேண்டுமானால் இரவும் பகலும் வேதத்தை நீ தியானம் பண்ணுன்னு சொல்லுகிறாரே கர்த்தர் சொல்லியிருக்கீங்களே அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு வேதத்தின் பக்கமாக ஒரு ஈர்ப்பு சக்தி வரட்டும் ஐயா, ஈர்ப்பு சக்தி வரட்டும். கிளிஃப் ரிச்சர்ட்ஸ் என்கிற ஒரு மனுஷன் சொல்றான், உலகத்துல பிறந்த எந்த மனுஷனா இருந்தாலும் ஏதாவது ஒரு சக்தினால இழுக்கப்படுறான்னு சொல்லி ஒரு பாட்டு பாடி கடைசியில் அவனே தோத்து போயிட்டான். ஆண்டவரே, ஆனால் இன்று எங்களுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி, எங்களை ஈர்க்கிறதுக்கு ஒரு கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டதான வல்லமை உள்ள வேதம் எங்க கையில இருக்குதுப்பா, இந்த பிள்ளைகள் கையில இருக்குதுப்பா. ஹல்லேலூயா. அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ, அவங்களுக்கு விளங்குதோ விளங்கலையோ, ஆனால் இதை நேசித்து வாசித்து இப்படியே போகும்பொழுது ஷோர் சக்சஸ் ஆக அவர்கள் மாறுவது உறுதி என்று அடியேன் ஆமென் ஆண்டவரே அடியேன் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு அடியேன் அறிந்தது தான், நான் எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதைத்தான்ப்பா நான் உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். கர்த்தாவே நீர் காப்பாற்றுவீராக. ஒவ்வொரு பிள்ளையின் மேலும் உடைய கரத்தை வைங்க, இப்பொழுது வைங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த பிள்ளைகளுக்காக பரீட்சைகளுக்காக இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறேன். இங்கே நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்மகன் பெண்மகன் மேலே அப்பா, அது காலேஜோ இல்லை ஸ்கூலோ எதுவோ எனக்கு தெரியாதுப்பா, அவங்க என்ன படிக்கிறாங்களோ 2 கைகளையும் வச்சு அவங்க சிரசின் மேலே இப்பொழுது கை வைக்கட்டும். நான் வைக்க போகிறதே கிடையாது, என்னுடைய கை வைக்கவே மாட்டேன் ஆண்டவரே. என்னுடைய கை மனுஷ கை தான் ஆண்டவரே. ஆனால் உங்கள் கை
கைகளோ ஆணிகள் பாய்ந்து ஆசீர்வதிக்கிற கை. அப்பா, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புங்க. எல்லா பயத்தையும் நீக்குங்க. மெமரி பவரை கர்த்தர் தந்தரலுங்க. கான்சன்ட்ரேஷன் பவரை கொடுத்தரலுங்க. தகப்பனே, சந்தோஷமும் குதூகலம் நிறைஞ்ச நல்ல சுத்தமான இருதயம் அவர்களுக்கு இருப்பதாக, மனசு இருப்பதாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க. பரீட்சை நாட்களில் நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க. அப்பா தகப்பனே, சரீரங்கள் கெட்டு போகாதபடிக்கு காப்பாத்துங்க. படிக்கணுங்கிற ஆசையை கிளப்பி விடுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணுங்கிற ஆசையை கிளப்பி விடுங்கப்பா. அவங்களாவே ஆர்வத்தோடு படித்து நல்ல மதிப்பெண்களை பெற்று அடுத்தடுத்து 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 உயர் கிளாஸுக்கு, ஹையர் கிளாஸுக்கு அவர்கள் போவார்களாக. இப்போ வர வர ரொம்ப கேவலமாக போய்கிட்டு இருக்கிற இந்த நாட்களில் இந்த பிள்ளைகளை கர்த்தாவே நீர் உயர்த்தி உயர் இடங்களில் வைத்து தேவ நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்கள் தந்தைமார்களுக்காக நான் பேரண்ட்ஸுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆமேன் அப்பா. பிள்ளைகள்லாம் பேரண்ட்ஸுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆசீர்வதிச்சு ஜெபம். எங்கள் அப்பாவை ஆசீர்வதிங்க, எங்கள் அம்மாவை ஆசீர்வதிங்க. அப்பா, நீங்கள் எங்கள் அப்பா அம்மாவுக்காக நன்றின்னு சொல்லுங்கள் பிள்ளைகளை. உங்கள் வாயால் சொல்லுங்கள். உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் ஆசீர்வதிக்கிறது கர்த்தர் பார்க்கட்டும். ஹல்லேலூயா. நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீங்களாங்கிறது கர்த்தர் பார்க்கட்டும். ஆமேன், 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 ஆமேன். சில நேரங்களில் அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க, உங்களை அடிச்சிருப்பாங்க, நீங்கள் மார்க் வாங்கலைன்னு சொல்லி உங்களை திட்டியிருப்பாங்க. பரவாயில்ல, எல்லாமே உங்களுடைய நன்மைக்காகத்தானே செஞ்சாங்க. உங்கள் மனசு சில நேரங்களில் புண்பட்டிருக்கலாம். என்னுடைய தகப்பனார் என்னை வீட்டை விட்டு விரட்டி இருட்டான ஒரு இடத்துல எனக்கு ஒரு தட்டில் சாப்பாடை கொடுத்து என்னை துரத்தி போட்டார். நான் அந்த இருட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். பச்சை மிளகா இருந்திருக்குது. பச்சை மிளகா, காரமான பச்சை மிளகா. டவால்னு நான் சாப்பிட்டேன். பயங்கர வாய் எரிஞ்சது. தண்ணி கொடுக்க கூட யாருமே இல்லை. இருட்டில் நின்றுட்டு நான் பாட்டுக்கு அந்த தட்டை வச்சுட்டு பச்சை மிளகாயை தின்னு போட்டு நான் பட்ட பாடு. எங்கள் அப்பா துரத்தி விட்டார். அவ்வளவு கோவக்காரர். அடி வாங்காத குறை கிடையாது. பயங்கரமாக அடி வாங்கி, அதனால தான் என் வாழ்க்கை சீரியஸாக மாறி போச்சு. சில நேரங்களில் யாரை கண்டாலும் சீரியஸாக தான் நான் பார்க்குறதுக்கு பழக்கமாயிடுச்சு. ஸ்தோத்திரம். நீங்கள் தப்பாக எடுக்க வேண்டாம். அடி உத மிதி வாங்கி பாட்டா கடை, ஷூ கடை, தெருவில் ராத்திரி பூரா அந்த படியில் படுத்து கிடப்பேன். போலீஸ்காரன் வந்து கம்பை எடுத்து டொம்முன்னு தட்டி என்னை மிரட்டி அடிப்பான். அப்படின்லாம் அடி வாங்கியிருக்கேன். யாருடா நீ, எங்கடா இங்கே படுத்திருக்க ரோட்டில், என்னாச்சு அப்படின்லாம் சொல்லி நான் அடி உத வாங்கியிருக்கிறேன். என் சின்ன வயசில் எங்கள் அப்பா அடித்து அந்த அச்சு அப்படி 5 விரல் அப்படியே இருக்கும், வலி பிடுங்கும். சின்ன வயசில் என்னுடைய சட்டை பேண்ட்டெல்லாம் ட்ரௌசர் ஒரு சின்ன பீஸு கூட இல்லாதபடிக்கு கிளின்னு கிழிச்சு போட்டு கோமணத்தோடு நான் வீட்டிலையே ஸ்கூலுக்கு போகாமல் உட்காந்துருந்தேன். 3 முறை சின்ன வயசில் எங்கள் அப்பாவுக்கு கோவம் வந்து என்னை மொட்டை அடித்து ரோட்டில் நடக்க விட்டு அசோகா பாக்குன்னு ஒன்று விற்கும் அந்த காலத்தில், போய் 3 காசோ 5 காசோ கொடுத்து பாக்கு வாங்கிட்டு வடாமாங்க. எல்லா ரோட்டில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பார்த்து சிரிப்பாங்க. எனக்கு ஒரு பெரிய சட்டை, அவங்க சட்டையை போட்டு விட்ருவாங்க. நானும் இத்துணுண்டு. அவங்க சட்டையை போட்டால் அவங்க சட்டை எனக்கு ரோட்டில் எல்லாம் கூட்டிகிட்டு போகும். தெரு பெருக்கிற மாதிரி போகும். அந்த சட்டையை போட்டுட்டு மொட்டை அடிச்சுக்கிட்டு பாக்கு கடைக்கு போய் பாக்கு வாங்கிட்டு வருவேன். என்னெல்லாம் அவமானப்பட்டிருக்கேன் பிள்ளைகளே. இவ்வளவு அடி உத வாங்கி வீட்டை விட்டு துரத்தப்பட்டு அவமானப்பட்டெல்லாம் வந்திருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்ட வாழ்க்கை. எந்த ஒரு தகப்பனாவது எச்சி கப்பு பிழைப்படா நீன்னு சொல்லுவாங்களா? சயின்டிஸ்ட் எங்கள் அப்பா. ஆனால் இன்றைக்கி டாக்டரேட் ஐஐடியில் முடிக்க கர்த்தர் உதவி செய்ய அண்ணா யூனிவர்சிட்டியில் ரிஜிஸ்டர் பண்ணி ஐஐடியில் நான் ஒர்க் பண்ணேன். உங்கள் முன்னால் வந்து நான் நிற்கிறேன். என்னை உயர்த்தின தேவன் தான் உங்களை உயர்த்துவார். என்னை உயர்த்தின கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இதுக்கு மேலே ஒரு சாட்சி உங்களுக்கு தேவையே கிடையாது. தாராளமாக தேவனுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்துடலாம். உங்களை நான் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுறேன். சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியாவான். நல்லா இருப்பீங்க பிள்ளைகளே, நல்லா வளருவீங்க பிள்ளைகளே. நான் ஆசீர்வதிக்கலாமா? விரும்புகிறீங்களா? நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்லா வளருவீங்க, நல்லா முன்னுக்கு வருவீங்க. ஆண்டவர் உங்கள் மேலே பெரிய பிளான் வச்சுருக்காங்க. நம்பிருங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா வாழணும்னு நான் விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ லார்ட். அப்பா கிருபை செய்யுங்கப்பா. ஒரு ஒன்றுக்கும் உதவி இல்லாத முட்டாள் மண்ணுக்கு போகிற என்னையவே நீங்கள் இந்த அளவுக்கு உயர்த்துனீங்கன்னா, இந்த வாலிப செல்வங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக வேதத்தை கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு
இவங்க அப்பா அம்மா கர்த்தரை பின்பற்றுகிற அப்பா அம்மாவை கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே, அவங்களுக்காக நன்றி சொல்லட்டும்ப்பா. சொல்கிறீங்களா பிள்ளைகளே? எங்கள் அப்பாவுக்காக நன்றின்னு சொல்லுவீங்களா? எங்கள் அம்மாவுக்காக நன்றி. தப்பு பண்ணியிருக்காங்க அவங்க, பரவாயில்ல, பண்ணவங்க தான். யாரு தான் தப்பு பண்ணல, ஓவராக அடிச்சிருப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா அடித்த மாதிரி உங்களை நிச்சயமாக அடிச்சிருப்பாங்க, என்னை அடித்த மாதிரி நிச்சயமாக அவங்கள அடிச்சிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் கடந்து வந்தேன். கர்த்தர் என்னை கைவிடலை, நரகத்துக்கு அனுப்பலை. இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் பரலோகத்துக்கு போயிருக்காங்க. 2 பேரும் பரலோகத்துக்கு போயிருக்காங்க. எனக்கு அவங்க அடித்ததோ அவங்க திட்டினதோ எனக்கு இன்னைக்கு ஒன்றும் பெருசாக தோணவே இல்லை. ஏன்னா அவங்க பரலோகத்துக்கு போயிட்டாங்க. அது போதாத எனக்கு, நான் போனால் மேலே போய் பார்ப்பேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, எல்லாம் மறந்தே போயிடும், ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணோம் லைஃப். ஆமென். மன்னிச்சிருங்க. இங்கே யாராவது ஒரே ஒன்று கேட்குறேன், உங்கள் அப்பாவையோ அம்மாவையோ மன்னிக்க முடியாத பிள்ளைகள் இருக்கீங்களா? அப்படி இருந்தால், எனக்கு தெரியாது, அப்படி இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிருங்க அவங்கள. சில பிள்ளைகள் ரொம்ப முரண்டு பிடிக்கும், எங்கள் அப்பாவை நான் மன்னிக்க மாட்டேன், எங்கள் அம்மாவை மன்னிக்க மாட்டேன் அப்படிமா. அப்படி இருந்தால் நீங்கள் தயவுசெய்து உங்கள் அம்மா அப்பாட்ட போய் நீங்கள் மன்னிப்பு கேட்டுருங்க. அதுதான் நல்லது. ஹல்லேலூயா. அது வச்சுக்கவே கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா நீங்கள் இந்த தவறை நீங்கள் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு சிலர், எனக்கு தெரியாது, ஆனால் பேரண்ட்ஸும் ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் ஏதாவது தப்பு பண்ண நிமித்தம் மன்னிக்க முடியல, அவங்க மேலே ஒரு பார்ஷியாலிட்டி காட்டுறீங்க, ஒரு சாரார் மாதிரி ஒரு பிள்ளையை நேசித்து இன்னொரு பிள்ளையை ஒரு மாதிரி நடத்துறீங்கன்னா நீங்கள் மனம் திரும்பணும். உங்கள் பிள்ளைகள், வயிற்றில் பிறந்த பிள்ளைகள், 2 பிள்ளைகளோ 3 பிள்ளைகளோ 4 பிள்ளைகளோ இத்தனை பிள்ளைகளோ, எல்லா பிள்ளைகளும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், சரி சமம். அல்லேலூயா. ஆனால் பிள்ளைகளுடைய ஐக்கியூ வித்தியாசமாக இருக்கும். ஒரு பிள்ளை சட்டுன்னு புரியும், இன்னொரு பிள்ளைக்கு சட்டுன்னு புரியாது. இந்த புரியாத பிள்ளையை போட்டு தாக்கிட்டு இருக்காதீங்க. கம்பேர் பண்ணி தயவு செய்து பேசாதீங்க. அவனை பார், இவனை பார், இவளை பார், அவளை பாருன்னு பேசாதீங்க. பெரிய ஆபத்தாக அது முடியும். அத்தனை பிள்ளைகளும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள். எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாதுங்கிற பழமொழி போல் எந்த பிள்ளையை கர்த்தர் எங்கே உயர்த்தி எங்கே கொண்டு வருவார்னு யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. எங்கள் அப்பாவுக்கு தெரியுமா நான் இங்கே நிற்பேன்ட்டு? தெரியவே தெரியாது. எனவே நன்றி பிதாவே. அப்பா, இந்த மாலை வேளையில் இந்த பிள்ளைகளோடு கர்த்தர் பேசியிருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை உமது அப்பிரயோஜனமான முட்டாளாகிய நான் அதை கண்களால் பார்க்கும்போது சந்தோஷப்படுவேன் ஐயா. ஆண்டவரே, இவர்களுடைய தாய் தகப்பன்மார்கள் சந்தோஷப்படுவார்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. இந்த பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் மறைக்கிறேன். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணுகிறோம் பிதாவே. பிள்ளைகளெல்லாம் நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பிள்ளைகளே. ஆமேன். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. God bless you.